Hello students, let's continue with Civil Procedure Code lecture 45. We'll continue with interlocutory applications. In this lecture, we'll be seeing regarding proceedings for arrest and attachment before judgment. So, என்ன ஒரு application file பண்ணாலும் அது வந்து IA-வா நம்பர் ஆகும் அப்படின்றதும் அந்த IA petition and affidavit formatல இருக்கும் அப்படின்றதும் நம்ம ரெகுலரா ஜெனரல் ரூலாவே நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ ஒரு ஜட்மெண்ட் முன்னாடியே வந்துட்டு அரெஸ்ட் அண்ட் அட்டாச்மெண்ட் கேட்குறோம் அப்படின்னா அதையும் ஒரு ஐஏ அப்ளிகேஷனாக தான் நம்ம வந்துட்டு ஃபைல் பண்றோம். ஸோ தட் இஸ் பீங் டெல்ட் அண்டர் ஆர்டர் 38 which has 13 rules in it. Rule 1, where defendant for may be called upon to furnish security for appearance, where at any stage of a suit other than a suit of the nature referred to in section 16 clauses A, D, the court is satisfied by affidavit or otherwise that the defendant with intent to delay the plaintiff or to avoid any process of the court or to obstruct or delay the execution of any decree that may be passed against him has absconded or left the local limits of the jurisdiction of the court or is about to abscond or leave the local limits of the jurisdiction of the court or has disposed of or removed from the local limits of the jurisdiction of the court his property or any part thereof. Or இதோட கண்டினியூஷன் நான் ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சொல்றேன். முன்னிலையாவதற்கு பிணையம் கொடுக்கும்படி பிரதிவாதி கோரப்படலாகும் சந்தர்ப்பம் 16வது பிரிவில் அ முதல் இ வரையிலான கூறுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள தன்மையுடைய உரிமை வழக்கு அல்லாத வேறு ஓர் உரிமை வழக்கின் எந்த கட்டத்திலும் பிரதிவாதி வாதிக்கு தாமதம் ஏற்படுத்தும் கருத்துடன் அல்லது நீதிமன்றத்தின் கட்டளை எதையும் தவிர்ப்பதற்காக அல்லது தமக்கு எதிராக பிறப்பிக்கப்படலாகும் தீர்ப்பானை நிறைவேற்றுகையை தடங்கல் செய்வதற்காக அல்லது தாமதப்படுத்துவதற்காக நீதிமன்றத்தின் அதிகார வரம்பின் வட்டார எல்லையிலேயே தலைமறைவாகி இருக்கிறார் அல்லது வெளியேறி இருக்கிறார் என்று அல்லது நீதிமன்றத்தின் அதிகார வரம்பின் வட்டார எல்லையிலேயே தலைமறைவாக இருக்கிறார் அல்லது வெளியேறிவிட இருக்கிறார் என்று அல்லது நீதிமன்றத்தின் அதிகார வரம்பின் வட்டார எல்லைகளிலிருந்து தமது சொத்தினை அல்லது அதன் பகுதி எதையும் விற்பனையோ அல்லது வேறு உரிமை மாற்றமோ செய்திருக்கிறார் அல்லது அப்புறப்படுத்தி இருக்கிறார் என்று அல்லது இது முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுல வந்து this rule 1 has reference to section 16 of CPC. So section 16 எதை பத்தி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா suit can be instituted where the subject matter is present அப்படின்றதா இந்த சூட்டோட அந்த செக்ஷனோட ப்ரொவிஷன். ஸோ எந்த இடத்துல வந்து அந்த சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கோ அந்த இடத்துல தான் நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவோம். இப்போ கான்ட்ராக்ட் வந்து எங்க நடந்துச்சோ அந்த இடத்துல அந்த ஊர்ல நம்ம கேஸ் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி வந்துட்டு இப்போ எந்த இடத்துல இப்போ லேண்ட் சம்பந்தமான இல்ல ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான ஏதாவது ஒரு கேஸ் இருக்கு இமூவபிள் ப்ராப்பர்ட்டினா அந்த இமூவபிள் ப்ராப்பர்ட்டி எந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல வருதோ நம்ம அங்கதான் கேஸ் ஃபைல் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ செக்ஷன் 16 A to D ஓகேவா, இந்த A to D இந்த 4 செக்ஷனும் வந்துட்டு 4 கிளாஸும் எதை பத்தி பேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமூவபிள் ப்ராப்பர்ட்டி பத்தி சொல்லியிருக்கோம். ஸோ இமூவபிள் ப்ராப்பர்ட்டியோட பார்ட்டிஷனோ இல்லைன்னா இமூவபிள் ப்ராப்பர்ட்டியோட ரைட் ஏதாவது நம்ம கிளைம் பண்றோம் அப்படின்னா அதை பத்தி நம்ம கேஸ் ஃபைல் பண்ணிருப்போம் இல்லையா. அப்போ அந்த மாதிரி கேசஸ்க்கு இந்த ரூல் வந்து பொருந்தாது. ஏன் அப்படின்னா அந்த இமூவபிள் ப்ராப்பர்ட்டி அந்த ஜூரிஸ்டிக்ஷன் வச்சு விட்டு எங்கேயும் போக போறது கிடையாது ஓகேவா. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு காம்பன்சேஷனோ இல்லைன்னா வந்துட்டு வேற ஏதாவது ஒரு ரெக்கவரி ஆஃப் மணி சம்பந்தமான கேசஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்துல டிபெண்டன்ட் எங்கன்னா எஸ்கேப் ஆயிடுவாங்க, அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க, இல்லைன்னா வாண்டடாவே வந்துட்டு டிகிரியை எக்ஸிக்யூட் பண்றதுல இருந்து தடங்கல் பண்றாங்க, ப்ராப்பர்ட்டி வேற ஏதாவது மூவபிள் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா அது வந்து வித்துடுவாங்க, ஒண்ணு வித்துட்டாங்க இல்லைன்னா வித்துடுவாங்கன்ற ஒரு அப்ரஹென்ஷன் இருக்கும்போது we can go for this rule 1 ஓகேவா. சோ இது ஸ்பெசிபிக்கா செக்ஷன் 16 A to D ஏன் அவைலபிளா இருக்காது அட்ராக்ட் பண்ணாது அப்படின்னா இமூவபிள் ப்ராப்பர்ட்டி அங்க இருந்து நகர்த்த முடியாது அதனால ஓகேவா. Sub-rule B, that the defendant is about to leave India under circumstances affording reasonable probability that the plaintiff will or may thereby be obstructed or delayed in the execution of any decree that may be passed against the defendant in the suit. The court may issue a warrant to arrest the defendant and bring him before the court to show cause why he should not furnish security for his appearance, provided that the defendant shall not be arrested if he pays to the officer entrusted with the execution of the warrant any sum specified in the warrant as sufficient to satisfy the plaintiff's claim, and such sum shall be held in deposit by the court until the suit is disposed of or until the further order of the court. உரிமை வழக்கில் பிரதிவாதிக்கு எதிராக பிறப்பிக்கப்படலாகும் தீர்ப்பானை எதையும் நிறைவேற்றுகையில் அவர் வெளிநாடு செல்வதால் வாதிக்கு தடங்கல் ஏற்படலாம் அல்லது தாமதம் ஏற்படலாம் என்று தெரிய வரும் சூழ்நிலைகளில்
பிரதிவாதி இந்தியாவை விட்டு செல்லவிருக்கிறார் என்று நீதிமன்றத்திற்கு தெரிய வரும்போது நீதிமன்றம் பிரதிவாதியை கைது செய்து நீதிமன்றத்தின் முன்பு கொண்டு வருவதற்கு ஒரு பிடிக்கட்டளையை பிறப்பிக்கலாம். அந்த பிடிக்கட்டளையின் பேரில் பிரதிவாதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் போது நீதிமன்றத்திற்கு ஏன் பிணையம் கொடுக்க கூடாது என்று நீதிமன்றம் பிரதிவாதியை கேட்கலாம். வரம்புரையாக, பிடிக்கட்டளையில் குறித்துரைக்கப்பட்டுள்ள வாதிக்கு சேர வேண்டிய தொகையை பிடிக்கட்டளையை நிறைவேற்றும் பணி ஒப்படைக்கப்பட்டிருக்கும் அலுவலரிடம் பிரதிவாதி செலுத்துவாரானால் பிரதிவாதியை கைது செய்தல் கூடாது. வழக்கு முடிவு செய்யப்படும் வரையில் அல்லது நீதிமன்றம் மேற்கொண்டு கட்டளையிடும் வரையில் அந்த தொகை நீதிமன்றத்தில் வைத்திருக்கப்படுதல் வேண்டும். சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரூல் 1 சப்ரூல் ஏலயும் சப்ரூல் பிலயும் மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னு அப்படின்னா, சப்ரூல் ஏல அவர் வந்துட்டு ஜுரிஸ்டிக்ஷன் குள்ளவோ இல்ல ஜுரிஸ்டிக்ஷன் வெளியிலவோ, அதாவது அந்த பர்டிகுலர் கோர்ட்டோட ஜுரிஸ்டிக்ஷன் வெளியிலவோ அப்ஸ்காண்ட் ஆக போறாரு, இல்லைன்னா ப்ராப்பர்ட்டியை வித்துட போறாரு அப்படின்றது இருக்கு. ஓகே, இங்க வந்து என்னன்னா இந்தியாவை விட்டே வெளியில போயிடுறாரு அப்படின்னா, ஓகே, சோ இந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணி இந்த மாதிரி டிஃபெண்டன்ட் இஸ் அபவுட் எஸ்கேப், இல்லைன்னா எஸ்கேப் ஆயிட முயற்சி பண்றாங்க, இல்லைன்னா ஐ அப்ரஹெண்டட் ஹி மைட் எஸ்கேப் அப்படின்றது அஃபிடவிட்ல ப்ராப்பரா கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ற மாதிரி நம்ம அஃபிடவிட்ல சொல்லியிருந்தோம் அப்படின்னா, தி கோர்ட் இஸ் கன்வின்ஸ்ட், தி கோர்ட் கேன் இஷ்யூ an order to arrest the issue a warrant to arrest the defendant. ஓகேவா? சோ இந்த டிஃபெண்டன்ட்டை அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது அப்போ அவங்க வந்து கேட்பாங்க, நீங்க வந்து செக்யூரிட்டி ஃபர்னிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா? அட் தி டைம் ஆஃப் அரெஸ்டிங் இந்த வாரண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போகும்போது சப்போஸ் அந்த எக்ஸிக்யூட்டிங் ஆஃபீஸருக்கு அமௌண்ட் என்ன வாரண்ட்ல என்ன அமௌண்ட் சொல்லியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை வந்துட்டு டிஃபெண்டன்ட் கொடுத்துடுறாங்க அப்படின்னா at that time he will not be arrested and that particular amount will be deposited in the court. கோர்ட்ல அந்த அமௌண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அதை வந்து கோர்ட்ல டெபாசிட் பண்ணிருப்பாங்க. ஒன்னு கேஸ் முடிகிற வரைக்கும், இல்லைன்னா ஃபர்தரா என்ன ஆர்டர் வர வரைக்கும் அந்த அமௌண்ட் வந்து அங்கதான் இருக்கும், கோர்ட்ல தான் டெபாசிட் ஆயிருக்கும். இது வந்து எந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் அப்படின்னா, when the chances of defendant getting lost in the case is more. ஓகேவா? சோ எக்ஸிகியூஷனை வந்து தவிர்க்கிறதுக்காக ஒன்னு அவங்க எஸ்கேப் பண்றாங்க, இல்லைன்னா வந்துட்டு வெளிநாடு போயிடுறாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக. அப்படின்ற போது பிளைண்டிஃப்க்கு அந்த எதுக்காக என்ன பர்பஸ்க்காக கேஸ் ஃபைல் பண்ணாங்களோ அது வந்து ரொம்ப டிலே ஆகும், அந்த எக்ஸிகியூஷன் ஆஃப் டிகிரி ரொம்ப அப்செட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற காரணத்தால இந்த செக்யூரிட்டியை ஃபர்னிஷ் பண்ண சொல்லி சொல்றது. Rule 2, security. Where the defendant fails to show such cause, the court shall order him either to deposit in court money or other property sufficient to answer the claim against him, or to furnish security for his appearance at any time when called upon while the suit is pending and until satisfaction of any decree that may be passed against him in the suit, or make such order as it thinks fit in regard to the sum which may have been paid by the defendant under the proviso to the last preceding rule. Every surety for the appearance of the defendant shall bind himself in default of such appearance to pay any sum of money which the defendant may be ordered to pay in the suit. பிணையம். பிரதிவாதி தகுந்த காரணத்தை காட்ட தவறுகிற போது ஒன்று அவருக்கு எதிராக உள்ள கோரிக்கையை தீர்ப்பதற்கு போதுமான தொகையை அல்லது வேறு சொத்தினை நீதிமன்றத்தில் அவர் வைப்பீடு செய்யும்படி அல்லது உரிமை வழக்கு நடப்பில் இருக்கையில் மற்றும் உரிமை வழக்கில் அவருக்கு எதிராக பிறப்பிக்கப்படலாகும் தீர்ப்பானை எதுவும் தீர்க்கப்படுகிற வரையில் கோரப்படும் போது எந்த சமயத்திலும் அவர் முன்னிலையாவதற்கு பிணையம் கொடுக்குமாறு அவருக்கு கட்டளையிடவோ அல்லது முந்தைய கடைசி விதி விலக்கின்படி பிரதிவாதியால் செலுத்தப்பட்டிருக்கலாகும் தொகை சம்பந்தமாக அது தக்கதென கருதும் கட்டளையிடவோ வேண்டும். பிரதிவாதி முன்னிலையாவதற்கு பிணையம் கொடுப்பவர் ஒவ்வொருவரும் அப்படி பிரதிவாதி முன்னிலையாக தவறினால் உரிமை வழக்கில் செலுத்தும்படி பிரதிவாதிக்கு கட்டளையிடப்படும் பணத்தொகையை செலுத்துவதற்கு அந்த தம்மை கட்டுப்படுத்தி கொள்ளுதல் வேண்டும். சப்போஸ் அந்த டிபெண்டன்ட்னால என்ன ஜென்யூன் ரீசனும் சொல்ல முடியல, வேற ஏரியா வேற ஒரு லொகேஷன் போறதுக்கு அப்படின்ற போது அவங்கள ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியோ இல்லைன்னா அமௌண்ட்டையோ வந்துட்டு கோர்ட்ல டெபாசிட் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா ஷூரிட்டி ஃபர்னிஷ் பண்ண சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஷூரிட்டியோட பொறுப்பு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வாட்டி டிபெண்டன்ட் வராத போதும் டிபெண்டன்ட் அமௌண்ட் என்ன பே பண்ண வேண்டியது வருதோ அது வந்து ஷூரிட்டி பே பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ ஷூரிட்டி அந்த அமௌண்ட்டை பே பண்ற மாதிரி ஆர்டர் கொடுத்துருவாங்க. Rule 3. Procedure on application by surety to be discharged. A surety for the appearance of a defendant may at any time apply to the court in which he became such surety to be discharged from his obligation. On such application being made, the court shall summon the defendant to appear, or if it thinks fit,
may issue a warrant for his arrest in the first instance. On the appearance of the defendant in pursuance of the summons or warrant, or on his voluntary surrender, the court shall direct the surety to be discharged from his obligation and shall call upon the defendant to find fresh security. விடுவிக்கப்பட வேண்டும் என்ற பிணையாளரால் செய்யப்படும் விண்ணப்பத்தில் நடைமுறை. பிரதிவாதி ஒருவர் முன்னிலையாவதற்காக பிணையம் கொடுப்பவர் எந்த சமயத்திலும் எந்த நீதிமன்றத்தில் அத்தகைய ஒரு பிணையாளராக ஆகியிருக்கிறாரோ அந்த நீதிமன்றத்தில் தன்னை பிணையாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கோரி விண்ணப்பம் செய்து கொள்ளலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு யாராவது ஒருத்தங்களுக்காக ஷூரிட்டியா நான் சைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதாவது அவங்களோட கடனுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி சைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எந்த நேரத்துல வேணாலும் நான் அந்த கோர்ட்ல என்ன இந்த மாதிரி ஷூரிட்டில இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணுங்க, என்ன வந்து விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ கேன் அப்ளை பிஃபோர் தி கோர்ட். அத்தகைய விண்ணப்பம் தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் பிரதிவாதி முன்னிலையாவதற்கு நீதிமன்றம் ஒரு அழைப்பாணையை பிறப்பித்தல் வேண்டும், அல்லது அது தக்கதென கருதினால் முதற்படியாக அவரை கைது செய்வதற்காக ஒரு பெட்டி கட்டளையை பிறப்பிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த அப்ளிகேஷன் ஃபைல் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நான் யாருக்காக ஷூரிட்டி, அதாவது டிஃபெண்டன்ட்காக இருந்தேன் இல்லையா, ஸோ அந்த டிஃபெண்டன்ட்டை கோர்ட்ல அப்பியர் ஆக சொல்லி சம்மன் கொடுப்பாங்க. அப்படி இல்ல இப்போ ஷூரிட்டியும் இல்லை அப்படின்ற போது அவங்க அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு அப்ரஹென்ஷன் இருக்கு அப்படின்ற போது அவங்களை ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் பண்ண சொல்லி சொல்லிடுவாங்க. அழைப்பாணை அல்லது பிடிக்கட்டளையின்படி பிரதிவாதி முன்னிலையாகி இருக்கும் போது அல்லது அவர் தானாக சரணடைந்திருக்கும் போது நீதிமன்றம் பிணையாளரை பொறுப்பிலிருந்து விடுவித்தல் வேண்டும். அதன் பிறகு பிரதிவாதியை ஒரு புதிய பிணையத்திற்கு ஏற்பாடு செய்யும்படி கோருதல் வேண்டும். ஸோ இப்போ இந்த வாரண்ட்டை வாங்கிட்டு அவங்க வந்து கோர்ட்ல அப்பியர் ஆகுறாங்க, சம்மனை வாங்கிட்டு கோர்ட்ல அப்பியர் ஆகுறாங்க. அப்பியர் ஆன உடனே நான் ஷூரிட்டியா இருக்கேன் இல்லையா, என்ன வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அவங்க அப்பியர் ஆன உடனே என்ன ஷூரிட்டில இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. உடனடியா அவங்க வந்து இன்னொரு ஒரு ஷூரிட்டி பர்னிஷ் பண்றதுக்கு ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. Rule 4. Procedure where defendant fails to furnish security or find fresh security. Where the defendant fails to comply with any order under Rule 2 or Rule 3, the court may commit him to the civil prison until the decision of the suit, or where a decree is passed against the defendant until the decree has been satisfied, provided that no person shall be detained in prison under this rule in any case for a longer period than 6 months, nor for a longer period than 6 weeks when the amount or value of the subject matter of the suit does not exceed 50 rupees. Provided also that no person shall be detained in prison under this rule after he has complied with such order. பிரதிவாதி பிணையம் கொடுக்க அல்லது ஒரு புதிய பிணையத்திற்கு ஏற்பாடு செய்ய தவறுகிற போது நடைமுறை. இரண்டாவது விதி அல்லது மூன்றாவது விதியின்படியான ஒரு கட்டளைக்கு பிரதிவாதி இணங்கி நடக்க தவறுகிற போது நீதிமன்றம் அவரை வழக்கு முடிவு செய்யப்படும் வரையில் அல்லது பிரதிவாதிக்கு எதிராக ஒரு தீர்ப்பாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிற போது தீர்ப்பாணைப்படி தீர்க்கப்படுகிற வரையில் உரிமையில் சிறைக்கு அனுப்பலாம். வரம்புரையாக எந்த நபரும் இந்த விதியின்படி எந்த சந்தர்ப்பத்திலும் 6 மாதங்களுக்கு மேல் சிறையில் வைக்கப்படுதல் கூடாது. வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ள தொகை அல்லது மதிப்பு 50 ரூபாய்க்கு அதிகப்படாது இருக்கும் போது 6 வாரங்களுக்கு மேல் சிறையில் வைக்கப்படுதல் கூடாது. மேலும் வரம்புரையாக நபர் ஒருவர் இந்த கட்டளைக்கு இணங்கி நடந்த பின்பு இந்த விதியின்படி மேலும் சிறையில் இருத்தி வைக்கப்படுதல் கூடாது. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தோம்னா அந்த ரூல் 2 ரூல் 3ல என்ன சொல்லியிருந்தாங்க, செக்யூரிட்டி ஷூரிட்டி ஃபர்னிஷ் பண்றதை பத்தி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு ரூல் 3ல ஃபர்னிஷ் பண்ண செக்யூரிட்டி வந்துட்டு என்ன டிஸ்சார்ஜ் பண்ணுங்கன்னு அப்ளை பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க வந்து கோர்ட்ல வந்து சம்மன் வாங்கிட்டு கோர்ட்ல வந்து அப்பியர் ஆகுறாங்க, சரண்டர் ஆகுறாங்க. ஓகேவா? ஃப்ரெஷ் செக்யூரிட்டி அவங்க கொடுக்கல, இல்லைன்னா ரூல் 2 படி செக்யூரிட்டியே கொடுக்கல. ஸோ ரூல் 2 படி செக்யூரிட்டி ஃபர்னிஷ் பண்ணிருக்கணும், அது பண்ணல. அப்படி இல்லைன்னா ரூல் 3 படி ஃப்ரெஷ்ஷான புதுசா ஒரு செக்யூரிட்டி ஷூரிட்டி இது பண்ணிருக்கணும், அதுவும் பண்ணல. ஸோ இது ரெண்டுமே பண்ணாத போது கோர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள சிவில் பிரிசன்ல அடைப்பாங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னா ஒன்னு அந்த கேஸ் முடிகிற வரைக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு டிகிரி பாஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த டிகிரியை எக்ஸிக்யூட் பண்ற வரைக்கும். ஸோ இந்த ரூலை பொறுத்த வரைக்கும் that person cannot be left in the civil prison for more than 6 months. 6 months தாண்டி வந்து பண்ண முடியாது. ஓகே, அதுவும் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஒர்க் வந்து 50 rupees இருக்கு அப்படின்ற பட்சத்துல 6 வீக்ஸுக்கும் கம்மியா தான் அதை பண்ண முடியும். அண்ட் சப்போஸ் அந்த கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டோ இல்லைன்னா என்ன சொல்லியிருக்காங்களோ டிகிரியை அந்த ஆர்டரை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள உடனடியா ரிலீஸ் பண்ணிடுது. Rule 5. Where defendant may be called upon to furnish security for production of property. சொத்தினை ஒப்படைப்பதற்காக பிணையம் கொடுக்கும்படி பிரதிவாதி கோரப்படலாகும் சந்தர்ப்பம். Where at any stage of a suit the court is satisfied by affidavit or otherwise that the defendant with intent to obstruct or delay the execution of any decree that may be passed against him is about to dispose of the whole or any part of his property
or is about to remove the whole or any part of his property from the local limits of the jurisdiction of the court, the court may direct the defendant within a time to be fixed by it, either to furnish security in such sum as may be specified in the order, to produce and place at the disposal of the court, when required, the said property or the value of the same or such portion thereof as may be sufficient to satisfy the decree, or to appear and show cause why he should not furnish security. சொத்தினை ஒப்படைப்பதற்காக பிணையம் கொடுக்கும்படி பிரதிவாதி கோரப்படலாகும் சந்தர்ப்பம். ஒரு உரிமை வழக்கின் எந்த கட்டத்திலும் நீதிமன்றம் பிரதிவாதி தமக்கு எதிராக பிறப்பிக்கப்படும் தீர்ப்பாணையில் எந்த நிறைவேற்றுகையை தடங்கல் செய்யும் அல்லது தாமதப்படுத்தும் கருத்துடன் தம்முடைய சொத்து முழுவதையும் அல்லது அதன் பகுதி எதையும் விற்பனை செய்யவோ அல்லது வேறு உரிமை மாற்றம் செய்யவோ இருக்கிறார் என்று, அல்லது நீதிமன்றத்தின் அதிகார வரம்பின் வட்டார எல்லையிலிருந்து தமது சொத்து முழுவதையும் அல்லது அதன் பகுதி எதையும் அப்புறப்படுத்தி இருக்கிறார் என்று அபிடவிட்டின் மூலம் அல்லது வேறு வகையில் தெரிந்து கொள்கிற போது நீதிமன்றம் கட்டளை மூலம் அதனால் நிர்ணயிக்கப்படும் ஒரு காலத்துக்குள் மேற்சொன்ன சொத்தினையோ அல்லது பெருமானத்தையோ நீதிமன்றத்தில் ஒப்படைக்க கட்டளையிடலாம், அல்லது அந்த கட்டளையில் குறித்துரைக்கப்படும் தொகையை பிணையமாக கொடுக்கும்படியாக அல்லது அவர் முன்னிலையாகி ஏன் பிணையம் கொடுக்க கூடாது என்பதற்கு காரணம் காட்டும்படி உத்தரவிடலாம். சோ இப்போ ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த டிஃபெண்டன்ட் என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அகேன்ஸ்டா கேஸ் முடிஞ்சிரும் அப்படின்றதுனால அந்த ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாவே டிஸ்போஸ் பண்ண ட்ரை பண்றாங்க, இல்லைன்னா அந்த பர்டிகுலர் ஜூரிஸ்டிக்ஷன்ல அதை வெளியேற்றத்துக்கு ட்ரை பண்றாங்க. அந்த நேரத்துல கோர்ட் ஒண்ணு அந்த ப்ராப்பர்ட்டியை கோர்ட்ல ஒப்படைக்க சொல்லலாம், அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான, அதாவது டிகிரி ஆகுது அப்படின்னா என்ன அமௌண்ட்டுக்கு ஆகுமோ அந்த அமௌண்ட்டுக்கான செக்யூரிட்டியை பர்னிஷ் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லைன்னா கோர்ட்ல அப்பியர் ஆகி ஏன் நீங்க செக்யூரிட்டி பர்னிஷ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு ஷோ காஸ் நோட்டீஸ் கொடுக்கலாம். Subrule 2. The plaintiff shall, unless the court otherwise directs, specify the property required to be attached and the estimated value thereof. பற்றுகை செய்யப்பட வேண்டுப்படுகிற சொத்தினையும் அதன் உத்தேச மதிப்பையும் வாதி குறிப்பிடுதல் வேண்டும். சோ வேற எந்த ஒரு ஆர்டரும் இல்ல கோர்ட்ல இருந்து அப்படின்ற பட்சத்துல பிளைன்டிஃப் எந்த ப்ராப்பர்ட்டிய செக்யூரிட்டியா அட்டாச் பண்ணணும், அதோட எஸ்டிமேட்டட் வேல்யூ என்ன அப்படின்றத கோர்ட்ல சப்மிட் பண்ணணும். The court may also in the order direct the conditional attachment of the whole or any portion of the property so specified. நீதிமன்றம் அந்த கட்டளையில் குறித்துரைக்கப்பட்ட சொத்து முழுவதையும் அல்லது அதன் பகுதி எதையும் நிபந்தனையின் பேரில் பற்றுகை செய்யவும் உத்தரவிடலாம். ஸோ கண்டிஷனலா, அதாவது இதை பே பண்ணீங்கன்னா நாங்க இதை அட்டாச்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனல் அட்டாச்மெண்ட்டும் பண்ணலாம். If an order of attachment is made without complying with the provisions of subrule 1 of this rule, such attachment shall be void. இந்த விதியின் ஒன்றாவது உள்விதியின் வகைமுறைகளை அனுசரிக்காமல் பற்றுகை செய்வதற்கான கட்டளை ஒன்று பிறப்பிக்கப்பட்டால் அத்தகைய பற்றுகை செல்லாததாகும். அதாவது சப்ரூல் 1 என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு நோட்டீஸ் கொடுத்து அவங்களை வர வைக்கிறதோ இல்ல ஷோகாஸ் கேட்கிறதோ, ஸோ அந்த மாதிரி செய்யாம ஒரு அட்டாச்மெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த அட்டாச்மெண்ட் வாய்ட் ஆயிடுது அப்படின்றாங்க. Rule 6. Attachment where cause not shown or security not furnished. Where the defendant fails to show cause why he should not furnish security or fails to furnish the security required within the time fixed by the court may order that the property specified or such portion thereof as appears sufficient to satisfy any decree which may be passed in the suit be attached. Where the defendant shows such cause or furnishes the required security and the property specified or any portion of it has been attached, the court shall order the attachment to be withdrawn or make such other order as it thinks fit. காரணம் காட்டாத போது அல்லது பிணையம் அளிக்காத போது பற்றுகை. பிரதிவாதி அவர் ஏன் பிணையம் கொடுக்க கூடாது என்று காரணம் காட்ட தவறுகிற போது அல்லது நீதிமன்றத்தால் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் வேண்டப்பட்ட பிணையத்தை கொடுக்க தவறுகிற போது குறித்துரைக்கப்பட்டுள்ள சொத்து அல்லது வழக்கில் பிறப்பிக்கப்படலாகும் தீர்ப்பானை தீர்ப்பதற்கு போதுமானது என்று தோன்றுகிற அந்த சொத்தின் பகுதியை எதையும் ஜப்தி செய்யும்படி நீதிமன்றம் கட்டளையிடலாம். பிரதிவாதி காரணம் காட்டுகிற போது அல்லது வேண்டப்பட்ட பிணையத்தை கொடுக்கிற போது சொத்து எதுவும் அல்லது அதன் பகுதி எதையும் பற்றுகை செய்யப்பட்டிருக்கிற போது நீதிமன்றம் பற்றுகை கட்டளையை நீக்கலாம் அல்லது அது பொருத்தமென கருதுகிற வேறு கட்டளையை பிறப்பிக்கலாம். ஸோ இப்போ டிஃபெண்டன்ட் கிட்ட ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க, ஏன் நீங்க செக்யூரிட்டி பர்னிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ அவர் இந்த ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. செகண்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா இதுதான் அமௌண்ட், இதை நீங்க செக்யூரிட்டியா பர்னிஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்திருக்காங்க, பட் அந்த செக்யூரிட்டியை பர்னிஷ் பண்ணல. இந்த ரெண்டு கண்டிஷன்ஸ்மே கோர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா தேவையான அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண சொல்லலாம், இல்லைன்னா
ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு அட்டாச் பண்ண சொல்லலாம். எய்தர் ஃபுல் ப்ராப்பர்ட்டி ஆர் போர்ஷன் ஆஃப் இட் ஷால் பி அட்டாச்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்கலாம். ஓகே, சப் ரூல் 2 படி என்னன்னா அந்த அமௌண்ட்டை திருப்பி செலுத்திட்டாங்க அப்படின்னா டிபெண்டன்ட் லேட்டர் பேஸ் தி amount or furnishes the sufficient security that was ordered by the court. அந்த நேரத்துல ஆல்ரெடி அட்டாச் பண்ணியிருக்க ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு ரிலீஸ் பண்ணிடலாம். ரூல் 7, mode of making attachment. Save as otherwise expressly provided, the attachment shall be made in the manner provided for the attachment of property in execution of a decree. பற்றுகை செய்வதற்கான நடைமுறை. தீர்ப்புக்கு முந்தைய அந்த பற்றுகை ஜப்தியை ஒரு தீர்ப்பாணையை நிறைவேற்றுகை வாயிலாக சொத்தினை பற்றுகை செய்வதற்காக வகை செய்யப்பட்டுள்ள முறையில் செய்யப்படுதல் வேண்டும். சோ இப்ப வந்துட்டு இந்த அட்டாச்மெண்ட் எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிகியூஷன் ஆஃப் டிகிரில நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, எப்படி வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம அட்டாச் பண்றோம் அப்படிங்கிற அதே ப்ரொசீஜர் தான் இதுக்கும் செல்லும். அதாவது ஆர்டர் 21 சொல்லியிருக்க அதே ப்ரொசீஜர் தான் இந்த ரூல் 7க்கும் செல்லும். Rule 8, adjudication of claim to property attached before judgment. Where any claim is referred to property attached before judgment, such claim shall be adjudicated upon in the manner hereinbefore provided for the adjudication of claims to property attached in execution of a decree for the payment of money. தீர்ப்புக்கு முந்தி பற்றுகை செய்யப்பட்ட சொத்துக்களின் உரிமை கோரிக்கை முடிவு. தீர்ப்புக்கு முன்னர் பற்றுகை செய்யப்பட்ட சொத்துக்கான உரிமை கோரிக்கை எதுவும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற போது அந்த உரிமை கோரிக்கையானது இதற்கு முன்பு இதில் பண செலுத்தத்திற்கான தீர்ப்பாணையை நிறைவேற்றுகை வாயிலாக பற்றுகை செய்யப்படுகிற சொத்துக்கான உரிமை கோரிக்கைகள் நீதிமுறையில் தீர்மானிக்கப்படுதல் வேண்டும். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணிருக்காங்க ஜட்மெண்ட்க்கு முன்னாடி, அது பத்தின ஏதாவது கிளைம் இருக்கு அப்படின்னா அதை எப்படி தீர்க்கணும், how it has to be resolved is in the same way when any property is attached at the time of execution of a decree and when there is any claim made on the property. Okay, ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துட்டு நம்ம எக்ஸிகியூஷன் ஆஃப் டிகிரிக்காக அட்டாச் பண்ணிருக்கோம், அந்த அட்டாச்மெண்ட் மேல வேற யாராவது கிளைம் ஏதாவது ரைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம தீர்ப்போமோ அதே மாதிரி தான் இந்த ப்ராப்பர்ட்டி, அதாவது ஜட்மெண்ட்க்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணிருக்காங்க, அதுல யாராவது கிளைம் ரைஸ் பண்ணியிருந்தாலும் தீர்ப்பாங்க. Rule 9, removal of attachment when security furnished was dismissed. Where an order is made for attachment before judgment, the court shall order the attachment to be withdrawn when the defendant furnishes the security required together with security for the cost of the attachment or when the suit is dismissed. பிணையம் அளிக்கப்பட்ட பின்னர் அல்லது வழக்கு தள்ளுபடியான பின்னர் பற்றுகையை நீக்கம் செய்தல். தீர்ப்புக்கு முந்தைய பற்றுகைக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிற போது வேண்டப்பட்ட பிணையத்தை பற்றுகையின் செலவு தொகைகளுக்கான பிணையத்துடன் சேர்த்து பிரதிவாதி கொடுக்கிற போது அல்லது வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிற போது பற்றுகை நீக்கும்படி கட்டளையிடுதல் வேண்டும். சோ இப்ப வந்துட்டு ஜட்மெண்ட்க்கு முன்னாடியே இந்த அட்டாச்மெண்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, சோ அந்த அட்டாச்மெண்ட் பண்ண உடனே அவங்க அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க, செக்யூரிட்டி ஃபர்னிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஜட்மெண்ட்டை வந்துட்டு அந்த அட்டாச்மெண்ட்டை வந்துட்டு ரிமூவ் பண்ணிடலாம். ஃபர்தர் சூட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அந்த அட்டாச்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆயிடும். Rule 10, attachment before judgment not to affect rights of strangers nor bar decree holder from applying for sale. Attachment before judgment shall not affect the rights existing prior to the attachment of a person, not parties to the suit, nor bar any person holding a decree against the defendant from applying for the sale of the property under attachment in execution of such decree. தீர்ப்புக்கு முந்தைய பற்றுகையால் புதியவர்களின் உரிமைகள் பாதிக்கப்படாது. தீர்ப்பாணை பெற்றவர் விற்பனையின் பொருட்டு விண்ணப்பிப்பது பாதிக்கப்படாது. தீர்ப்புக்கு முந்தைய பற்றுகை வழக்கில் தரப்பினர்களாக இல்லாத நபர்களுக்கு அந்த பற்றுகைக்கு முந்தி இருந்து வந்த உரிமைகளை பாதித்தலோ அல்லது பிரதிவாதிக்கு எதிராக தீர்ப்பாணை பெற்றிருக்கிற நபர் எவரையும் அத்தகைய தீர்ப்பாணையை நிறைவேற்றுகை வாயிலாக பற்றுகையின் கீழ் உள்ள சொத்தினை விற்பனை செய்வதற்கு விண்ணப்பம் செய்வதிலிருந்து தடுக்கலோ கூடாது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி அட்டாச்மெண்ட் பண்ணிருக்காங்க இல்லையா ப்ராப்பர்ட்டியா, அந்த ப்ராப்பர்ட்டி தொடர்பா வேற யாருக்காவது ரைட்ஸ் இருக்குது, அவங்க வந்து இந்த கேஸ்ல பார்ட்டி கிடையாது அப்படின்ற போது அந்த ரைட்ஸை வந்து இந்த அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் வில் நாட் அஃபெக்ட். அது ஒண்ணு. செகண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா சப்போஸ் வேற ஒரு கேஸ்ல வேற ஒரு டிகிரி ஹோல்டர் இருக்காங்க, அவங்களுக்கு அகேன்ஸ்டா ஒரு எக்ஸிகியூஷன் டிகிரி கேஸ் பெண்டிங் இருக்கு, அவங்க இந்த ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டி கீழே எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி அப்ளிகேஷன் ஃபைல் பண்றாங்க அப்படின்னாலும் இந்த அட்டாச்மெண்ட் வந்துட்டு பாதிக்காது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷா அட்டாச் பண்ணிருக்க விஷயத்த வந்துட்டு ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் கேஸ்ல அந்த அட்டாச்மெண்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து பாதிக்காது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபர்தரா பழைய கேஸ் ப்ரொசீட் பண்றது வந்து பாதிக்காது அப்படின்றாங்க. ரூல் 11,
property attached before judgment not to be reattached in execution of decree. Where property is under attachment by virtue of the provisions of this order and a decree is subsequently passed in favor of the plaintiff, it shall not be necessary upon an application for execution of such decree to apply for a reattachment of the property. தீர்ப்புக்கு முன் பற்றுகை செய்யப்பட்ட சொத்தை மீண்டும் தீர்ப்பானை நிறைவேற்றத்தின் பொருட்டு பற்றுகை செய்யக்கூடாது. இந்த கட்டளையின் வகைமுறைகள் காரணமாக சொத்து பற்றுகையின் கீழ் இருந்து வாதிக்கு சாதகமாக பின்னர் ஒரு தீர்ப்பானை பிறப்பிக்கப்படுகிற போது அத்தகைய தீர்ப்பானை நிறைவேற்றுகைக்கான ஒரு விண்ணப்பத்தின் பேரில் அந்த சொத்தினை மீண்டும் பற்றுகை செய்யும்படி கோரி விண்ணப்பித்தல் அவசியமாகாது. ஸோ ஒரு டிகிரி கிடைச்சிருச்சுன்னா பிளைண்டிஃப் என்ன பண்ணுவாங்க, எக்ஸிகியூஷனுக்கு போவாங்க இல்லையா. எக்ஸிகியூஷன் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டியை அட்டாச் பண்ணுவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட் தான் நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கோம். ஏன்னா இவங்க வந்து அந்த டிபெண்டன்ட் வந்து there are chances that he might dispose of the property அப்படின்றதால பயந்துட்டு முன்னாடியே அட்டாச்மெண்ட் நம்ம பண்ணியாச்சு. ஓகேவா. ஸோ இப்போ பிளைண்டிஃப் நான் ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணிட்டேன், எனக்கு சார்பா நான் கேஸ் வின் பண்ணிட்டேன். ஸோ அகைன் ஐ நீட் நாட் கோ ஃபார் அட்டாச்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு மட்டும் நான் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணா போதும். Rule 11A. Provisions applicable to attachment. The provisions of this code applicable to an attachment made in execution of a decree shall, so far as may be applied to an attachment made before judgment, which continues after the judgment by virtue of the provisions of Rule 11. An attachment made before judgment in a suit, which is dismissed for default, shall not become revived merely by reason of the fact that the order for the dismissal of the suit for default has been set aside and the suit has been restored. பற்றுகைக்கு பொருந்தும் விதிகள். ஒரு தீர்ப்பானையை நிறைவேற்றுகை வாயிலாக செய்யப்பட்ட பற்றுகைக்கு பொருந்தும். இந்த சட்டத்தின் வகைமுறைகள் எந்த அளவுக்கு கூறுமோ அந்த அளவுக்கு தீர்ப்புக்கு முன்னர் செய்யப்பட்டு 11வது விதியின் வகைமுறைகளின் காரணமாக தீர்ப்புக்கு பின்பு தொடர்ந்து இருந்து வருகிற பற்றுகைக்கும் பொருந்தும். பாதி முன்னிலையாகாமைக்காக தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிற ஒரு வழக்கில் தீர்ப்புக்கு முன்னர் செய்யப்பட்ட பற்றுகையானது வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற சங்கதியின் காரணத்தினால் மட்டுமே மீண்டும் உயிர் புற்றதாக கொள்ளுதல் கூடாது. ஜட்மெண்ட்க்கு முன்னாடி அட்டாச் பண்ற விஷயம் ப்ராப்பர்ட்டி அப்படியே வந்துட்டு ஜட்மெண்ட் ஃபேவரா வந்துருச்சு பிளைண்டிஃப்க்கு அப்படின்னா அதே அட்டாச்மெண்ட் தொடரும். இன்கேஸ் ரூல் 11 வந்து அப்ளிகபிளா இருந்ததுன்னா. ஓகேவா. ஸோ ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க பிஃபோர் ஜட்மெண்ட் அண்ட் கேஸ் இஸ் பீயிங் டிஸ்மிஸ்ட் ஃபார் டிஃபால்ட். அதாவது பிளைண்டிஃபோட டிஃபால்ட்னால கேஸ் இஸ் பீயிங் டிஸ்மிஸ் அப்படின்ற போது கேஸ் ரெஸ்டோரேஷனுக்கு வரும்போது உடனடியா அந்த அட்டாச்மெண்ட்டும் வந்துட்டு தானா ரிஸ்டோர் ஆயிடும் அப்படின்றது கிடையாது. ஸோ we have to go for another application to restore the attachment. Rule 12. Agricultural produce not attachable before judgment. Nothing in this order shall be deemed to authorize the plaintiff to apply for the attachment of any agricultural produce in the possession of an agriculturist or to empower the court to order the attachment or production of such produce. வேளாண்மை விளைபொருட்களை தீர்ப்பானைக்கு முன்னர் பற்றுகை செய்தல் கூடாது. இந்த கட்டளையில் உள்ள எதுவும் ஒரு விவசாயியின் வசத்தில் உள்ள வேளாண்மை விளைபொருள் எதையும் பற்றுகை செய்வதற்காக விண்ணப்பம் செய்ய வாதிக்கு அதிகாரமளிப்பதாக அல்லது அத்தகைய விளைபொருளை பற்றுகை செய்யும்படி அல்லது ஒப்படைக்கும்படி கட்டளையிடுவதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் வழங்குவதாக கொல்லப்படுதல் கூடாது. இங்க வந்துட்டு பார்ட்டியும் அதாவது பிளைண்டிஃபும் வந்து கேட்கக்கூடாது. அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூசர் அட்டாச் பண்ணுங்க ஜட்மெண்ட் முன்னாடி அப்படின்னு கேட்கக்கூடாது. அதே மாதிரி கோர்ட்டுக்கும் வந்து அந்த ஒரு பவர் கிடையாது அட்டாச்மெண்ட் கொடுக்கறதுக்கு. அதாவது அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூசர் ஜட்மெண்ட் முன்னாடி அட்டாச்மெண்ட் கொடுக்குற பவர் கோர்ட்டுக்கும் கிடையாது. Rule 13. Small cause court not to attach immovable property. Nothing in this order shall be deemed to empower any court of small causes to make an order for the attachment of immovable property. சிறு வழக்கு நீதிமன்றங்கள் அசையா நிலை சொத்துக்களை பற்றுகை செய்தல் கூடாது. இந்த கட்டளையில் உள்ள எதுவும் அசையா சொத்தினை பற்றுகை செய்வதற்கு ஒரு கட்டளையை பிறப்பிக்க சிறு வழக்குகள் நீதிமன்றம் எதற்கும் அதிகாரம் அளிப்பதாக கொள்ளுதல் கூடாது. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் ஸ்மால் காசஸ் கோர்ட் வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அட்டாச்மெண்ட்க்கு எடுக்கக்கூடாது அப்படின்றது. ஸோ இதோட வந்துட்டு பார்த்தோம்னா ஆர்டர் 38 கம்ப்ளீட் ஆயிடுது. இதுக்கு அடுத்தது வந்துட்டு இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷன் தான், பட் வந்து வேற கனெக்டட் டு வேற டாபிக். Next, we deal with procedure to seek temporary injunction. Okay, ஒரு இப்போ ஸ்டே ஆர்டர் மாதிரி வாங்குறோம் இல்லையா, ஸ்டேன்னு ஈஸியாக சொல்லிடும், பட் இட்ஸ் இன்ஜெக்ஷன் ஆர்டர். அதை வந்துட்டு எப்படி ஃபைல் பண்றாங்க, என்ன நேரத்தில் பண்ண முடியும் அப்படின்றது பார்ப்போம். That is being dealt under Order 39, which has 10 rules in it. Rule 1. Cases in which temporary injunction may be granted. எந்த வழக்குகளில் தற்காலிக உறுத்து கட்டளை வழங்கலாம், என்ன மாதிரியான ரீசன்ஸ்க்காக நம்ம வந்துட்டு இந்த டெம்பரரி இன்ஜெக்ஷன் வாங்கலாம் அப்படின்றது.
where in any suit it is proved by affidavit or otherwise that any property in dispute in a suit is in danger of being wasted, damaged or alienated by any party to the suit or wrongfully sold in execution of a decree, or ஒருவரின் சொத்து மற்றொருவரால் வீணாக்கப்படுகின்ற, சேதப்படுத்தப்படுகின்ற, உரிமை மாற்றம் செய்யப்படுகின்ற அல்லது ஒரு தீர்ப்பாணையை நிறைவேற்றுகை வாயிலாக சட்டவிரோதமாக விற்கப்படுகின்ற அபாயத்தில் இருக்கிற போது, அல்லது ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஒரு டேஞ்சர் இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டியோ இல்லைன்னா அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களையோ வந்துட்டு யாராவது வேஸ்ட் பண்ண போறாங்க, எய்தர் ஆஃப் தி பார்ட்டி. ஸோ பிளைண்டிஃப் தான் டெம்பரரி இன்ஜெக்ஷன் கேட்டு ஐஏ ஃபைல் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. ஈவன் இஃப் தி டிபெண்டன்ட் ஃபீல்ஸ் தட் தேர் கேன் பி எனி wrongful act committed by the could be committed by plaintiff அப்படின்றது இருக்கும்போது டிபெண்டன்ட் கூட வந்து டெம்பரரி இன்ஜெக்ஷன் கேட்டு ஃபைல் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு வேஸ்ட் பண்ண போறாங்க, இல்லை அந்த ஏதாவது ஒரு டேமேஜ் நடக்க போகுது, இல்லைன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை வேற யாருக்காவது தேர்ட் பார்ட்டிக்கு விற்க போறாங்க, they are going to create any encumbrance, அதாவது மார்ட்கேஜ் பண்றது, இல்லைன்னா வந்துட்டு ப்ராப்பர்ட்டியை கேஸ் பெண்டிங்ல இருக்கும்போதே வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, ப்ராப்பர்ட்டியை வித்துருவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ண போறாங்க அப்படின்ற பட்சத்துல நம்ம வந்துட்டு இன்ஜெக்ஷன் வாங்க முடியும். That the defendant threatens or intends to remove or dispose of his property with a view to defrauding his creditors. பிரதிவாதி தனக்கு கடன் கொடுத்தவர்களை மோசடி செய்யும் நோக்கத்துடன் தனது சொத்தினை அப்புறப்படுத்த போவதாக அல்லது உரிமை மாற்றம் செய்ய போவதாக அச்சுறுத்துகிற போது. ஸோ இப்போ வந்து டிபெண்டன்ட் ஓஸ் சம் மணி டு பிளைண்டிஃப், அந்த நேரத்தில் அவங்களோட ப்ராப்பர்ட்டியை, அதாவது டிபெண்டன்ட் கிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டியை அவர் வந்து வித்துற போறதாவோ, இல்லைன்னா வந்துட்டு அந்த ப்ராப்பர்ட்டி அந்த பிளேஸ் வந்து ரிமூவ் பண்ண போறதாவோ கிரெடிட்டர் பிளைண்டிஃப் வந்து அது வந்து ஒரு லாஸ் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு அப்ரஹென்ஷன் இருந்தது அப்படின்னா that the defendant threatens to dispossess the plaintiff or otherwise cause injury to the plaintiff in relation to any property in dispute in the suit. வழக்கு சொத்து தொடர்பாக வாதிக்கு பிரதிவாதி தீங்கு ஏற்படுத்தும் வகையில் அதனை பறிக்க போவதாக அச்சுறுத்தும் போது, அதனை அபிடவிட்டின் மூலம் அல்லது வேறு வகையில் நிரூபிக்கிற போது. ஸோ இப்ப நான் வந்துட்டு அந்த பிளேஸ்ல இருக்கிறேன், என்ன வந்து அந்த பிளேஸை விட்டு வெளியேற்றுறதுக்காகவோ, இல்லை என்னோட பொசிஷன்ல வந்துட்டு நான் இருக்கும்போது எனக்கு ஏதாவது இன்ஜுரி ஏற்படுறதுக்கோ அவங்க வந்து ட்ரை பண்ணும்போது, ஸோ அந்த மாதிரி நேரங்கள்ல ஐ கேன் கோ ஃபார் seeking temporary, I can seek temporary injunction by filing an affidavit. The court may by order grant a temporary injunction to restrain such act or make such other order for the purpose of staying and preventing the wasting, damaging, alienation, sale, removal or disposition of the property or disposition of the plaintiff or otherwise causing injury to the plaintiff in relation to any property in dispute in the suit as the court thinks fit until the disposal of the suit or until further orders. நீதிமன்றம் உத்தரவு ஒன்றன் மூலம் அத்தகைய செயலை தடுப்பதற்கு தற்காலிக உறுத்து கட்டளையை தடையாணை வழங்கலாம், அல்லது நீதிமன்றம் தக்கதென கருதுகிறவாறு சொத்தினை வீணாக்குவதை, சேதப்படுத்துவதை, உரிமை மாற்றம் செய்வதை, விற்பதை, அகற்றுவதை அல்லது வாதி சொத்தை இழக்கும்படி செய்வதை, அல்லது உரிமை வழக்கில் பிரச்சனையில் உள்ள சொத்து எதன் சம்பந்தமாகவும் வாதிக்கு வேறு விதமாக கேடு விளைவிப்பதை வழக்கில் தீர்ப்புரைக்கும் வரையில் அல்லது மேற்கொண்டு கட்டளைகள் பிறப்பிக்கப்படும் வரையில் நிறுத்தி வைப்பதற்காகவும் தடுப்பதற்காகவும் வேறு கட்டளையை பிறப்பிக்கலாம். இது எல்லாத்தையுமே பெட்டிஷனர் பார்த்துக்கோங்க, நான் பிளைண்டிஃப் சொல்லல, பெட்டிஷனர் வந்துட்டு இத ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி கோர்ட்ல ஒரு ஐஏ ஃபைல் பண்ணும்போது டெம்பரரி இன்ஜெக்ஷனுக்காக, if the court is convinced that there is a threat, there is apprehension of danger அப்படின்ற போது ப்ராப்பர்ட்டி ஏலியனேட் பண்ணக்கூடாதுனோ, இல்லை டேமேஜ் பண்ணக்கூடாதுனோ, இல்லை டிஸ்போசஸ் பண்ணக்கூடாதுனோ, அதாவது இது எல்லாமே வந்துட்டு சில நேரங்களில் இட் வில் பி கம்பைன்டு. ஓகே, அந்த மாதிரி நேரம் என்ன பிரேயர் கேட்டுறாங்களோ அதை ஏலியனேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா ஏலியனேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்கணும். டிஸ்போசஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதாவது என்னை வந்து என்னோட பிளேஸ் வந்து அப்புறப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரேயர்ல கேட்டுருக்காங்க, பெட்டிஷன்ல கேட்டுருக்காங்க அப்படின்னா ஐ ஷுட் நாட் பி டிஸ்போசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா until further orders or till the end of the case. ஸோ இது வந்துட்டு ஒரு டெம்பரரி அப்படின்றது இதுதான் வந்துட்டு ஒரு ப்ரூஃப். அதாவது கோர்ட் ஃபர்தர் ஆர்டர் அப்படின்னும் போது இந்த இன்ஜெக்ஷனை வக்கேட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, வக்கேட் பண்ணாலோ அப்படி இல்லைன்னா till if it is extending அப்படின்னா till the end of the case, ஜட்மெண்ட் வர வரைக்கும் இந்த ஆர்டர் வந்து ப்ரிவேல் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் கேசஸ் பார்த்தோம்னா ரூல் 1ல மட்டும் நிறைய கேசஸ் பார்க்க முடியும் டெம்பரரி இன்ஜெக்ஷன்ல, பட் ஃபார் டைம் பீயிங் எதெல்லாம் பேஸோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். எஸ்டி ஆனந்த் வர்சஸ் சாந்தி தேவி 2005 கேஸ், where injunction was sought in a suit challenging eviction decree as fraudulent. The refusal to grant injunction in such case was not proper. So
ஸோ இங்க வந்து எவிக்ஷன் டிகிரியே வந்துட்டு எவிக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்க டிகிரியே வந்துட்டு ஃப்ராடுலண்டா அப்டெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது சொல்லி நம்ம வந்து ஒரு இன்ஜெக்ஷன் கேட்கும்போது அந்த எக்ஸிகியூஷனை கேன்சல் பண்றதுக்கான ஒரு டெம்பரரி ஆர்டர் கொடுக்கல அப்படின்னா தட்ஸ் நாட் குட், தட் இஸ் இம்ப்ராப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஜட்ஜ் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Kishore Singh Ratan Singh Jadeja versus Maruti Corporation 2009 case. Is while passing an interim order of injunction under order 39 to 1 of the court is required to consider three basic issues, namely prima facie case, balance of inconvenience and irreparable loss or injury. ஸோ இந்த மூணு விஷயத்தையும் வந்து கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும் இன்ட்ரீம் ஆர்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அப்படின்றாங்க. அது என்னென்னு பாத்தீங்கன்னா பிரைமா ஃபேசி கேஸ், ஒரு வழக்குல ஒரு முகாந்திரம் இருக்கா, அதாவது whether there is a case or not, இல்ல fraudulent ஏதாவது ஃபைல் பண்ணிருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் ஆஃப் இன்கன்வீனியன்ஸ். ஸோ ஒருத்தங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுக்கறதுனால இன்னொருத்தங்களுக்கு பெரிய ஹியூஜ் லாஸ் வருமா, இல்லைன்னா வந்துட்டு எந்த அளவுக்கு ஈக்குவேட் பண்ண முடியும் அப்படின்ற பேலன்ஸை பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் irreparable loss or injury. சப்போஸ் ஏதாவது தவிர்க்க முடியாத விஷயங்களை இன்ஜுரி, அதாவது இட் கேன் நாட் பி ரெக்டிஃபைட் அப்படின்ற மாதிரி ஏதாவது இன்ஜுரி இருக்குதுன்னா மட்டும்தான் ஆர்டர் வில் பி கிவன், இன்ட்ரீம் ஆர்டர் வில் பி கிவன். Government of Goa versus Jaisu Shipping Company 2010. Once an agreement cannot be specifically enforced, party would not be entitled for an injunction prayed for. So ஒரு agreement execute பண்ணிருக்காங்க, அந்த agreement actually is not legally bound by. அப்படி இல்லை அப்படின்னா அந்த எக்ரிமெண்ட்டை என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்துல பார்ட்டி இன்ஜெக்ஷன் கேட்கறாங்க அப்படின்னா அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்க முடியாது. Mandali Rangana versus T. Ramchandra 2008 case. While considering an application for grant of injunction, the court will not only take into consideration the basic elements, that is existence of prima facie, balance of convenience and irreparable injury, it must also take into consideration the conduct of parties. ஸோ முன்னாடி சொன்னோம் இல்லையா, பிரிமா ஃபேசி, பேலன்ஸ் ஆஃப் இன்கன்வீனியன்ஸ், அப்புறம் irreparable injury, இதை மட்டும் பார்க்க மாட்டாங்க. பட் ஆல்சோ பார்ட்டிஸோட கான்டாக்ட் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்ப்பாங்க, நடத்தை எப்படி இருக்கு அப்படின்றதையும் பார்ப்பாங்க. ஸோ சப்போஸ் ஏதாவது பிரைட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா வந்துட்டு they have approached the court without clean hands, அதாவது forged documents வச்சிருக்காங்க, இல்லை போய் சொல்லி வராங்க, ஸோ இந்த மாதிரி கான்டாக்ட் எல்லாத்தையுமே கவனிச்சுதான் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க. Poonam Kejriwal versus Bhagwan Das Auto Finance Limited 2009 case. Temporary injunction could not be granted where defendant was in possession of suit property. So defendant வந்து suit propertyல possessionல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டா temporary injunction கொடுக்க மாட்டாங்க, அதாவது வகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வந்துட்டு ஜட்மெண்ட் வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா நடக்க போற விஷயம். Anand Associates versus Nagpur Improvement Trust 2000 AR 2000. A court, while deciding an application for temporary injunction, cannot dismiss the suit itself. The part of the order dismissing the suit is erroneous. So, ஒரு injunction application விசாரிக்கும் போது அதோட ஆர்டர்ல சூட்டியை டிஸ்மிஸ் பண்ணி ஆர்டர் கொடுக்க முடியாது. ஸோ ஆர்டர் சூட்டை டிஸ்மிஸ் பண்ணி கொடுக்குற ஆர்டர் வந்து இட்ஸ் எரோனியஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பால்கோ எம்ப்ளாயிஸ் யூனியன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2002 கேஸ். எல்லாமே வந்துட்டு 2000 அப்புறம் கேசஸ் தான் கொடுத்துருக்கேன், ஏன்னா நிறைய கேசஸ் எப்பவுமே வந்துகிட்டே இருக்கும். It was held that ex parte relief by way of injunction or stay cannot be granted with respect to public projects and schemes or economic policies or schemes. So government related project scheme அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு நோட்டீஸ் கொடுக்காம இன்ஜெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Rule 2. Injunction to restrain repetition or continuance of breach. In any suit for restraining the defendant from committing a breach of contract or other injury of any kind, whether compensation is claimed in the suit or not, the plaintiff may at any time after the commencement of the suit and either before or after judgment apply to the court for a temporary injunction to restrain the defendant from committing the breach of contract or injury complained of or any breach of contract or injury of a like kind arising out of the same contract or relating to the same property or right. The court may by order grant such injunction on such terms as to the duration of the injunction, keeping an account, giving security or otherwise as the court thinks fit. ஒப்பந்த மீறுகை அல்லது வேறு வகையான கேடு எதையும் செய்வதிலிருந்து உறுத்து கட்டளை வழங்குதல். ஒப்பந்த மீறுகை அல்லது வேறு வகையான கேடு எதையும் செய்வதிலிருந்து பிரதிவாதியை தடுப்பதற்கான வழக்கு எதிலும் அந்த வழக்கில் நட்ட ஈடு கோரப்பட்டிருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாதி வழக்கு தொடுக்கப்பட்ட பின்னர் தீர்ப்புக்கு முன் அல்லது பின்
எந்த சமயத்திலும் ஒப்பந்த மீறுகை அல்லது கேடு செய்வதிலிருந்து பிரதிவாதியை தடுப்பதற்கு ஒரு தற்காலிக உறுத்து கட்டளை கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யலாம். நீதிமன்றம் தக்கதென கருதுகிற உறுத்து கட்டளையின் கால அளவு கணக்கு வைத்து வருவது, பிணையம் கொடுப்பது அல்லது மற்ற வகை பற்றிய நிபந்தனைகளின் பேரில் அத்தகைய உறுத்து கட்டளையை வழங்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு அப்படின்னா அது கேஸ் ஃபைல் பண்ணினதுக்கு அப்புறம் ஜட்மெண்ட் கொடுத்திருந்தாலும் சரி, ஜட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடினாலும் சரி, ஈவன் ஆஃப்டர் கிவிங் ஜட்மெண்ட் we can file a IA. ஸோ வந்து கண்டினியூஸா அவங்க வந்துட்டு பிரீச் கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க, எங்களோட பொசிஷன் இன்டர்ஃபியர் பண்ணிட்டே இருக்காங்க, இல்லைன்னா எங்களை டிஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க, ஸோ பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம கேட்க முடியும். ஓகே, அதே மாதிரி கோர்ட்டும் எல்லா விஷயங்களையும் கன்சிடர் பண்ணிட்டு ஏதாவது செக்யூரிட்டி தேவைன்னா செக்யூரிட்டி ஃபர்னிஷ் பண்ண சொல்லிட்டு என்ன சிச்சுவேஷன்ல இந்த இன்ஜெக்ஷன் கேட்கறாங்க அப்படின்றதெல்லாம் கன்சிடர் பண்ணி கோர்ட் ஃபர்தர் ஆர்டர்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். Rule 2A. Consequence of disobedience or breach of injunction. In the case of disobedience of any injunction granted or other order made under Rule 1 or Rule 2, or breach of any of the terms in which the injunction was granted or the order made of the court granting the injunction or making the order, or any court to which the suit or proceeding is transferred, may order the property of the person guilty of such disobedience or breach to be attached, and may also order such person to be detained in the civil prison for a term not exceeding 3 months, unless in the meantime the court directs his release. ஸோ இப்போ வந்துட்டு ரூல் 1 ரூல் 2ல சொல்லியிருக்க மாதிரி ஏதாவது ஒரு இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் ஆர்டரை ஒபே பண்ணல, மீறிட்டோம் அப்படின்னா, ஃபாலோ பண்ணல அப்படின்னா, யார் மீறறாங்களோ அவங்க வந்து he can be put in civil prison for not exceeding 3 months, and அப்படி இல்லை அப்படின்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டியை அட்டாச்மெண்ட் பண்ண சொல்லலாம். ஓகே, சப்போஸ் அந்த 3 months இருக்கு இல்லையா, இது வந்துட்டு கோர்ட்டோட பவர், டிஸ்கிரிஷனரி பவர் 3 months கொடுக்கிறது அப்படின்றது எந்த நேரத்தையும் அதை ரிலீஸும் பண்ண முடியும். No attachment made under this rule shall remain in force for more than 1 year, at the end of which time, if the disobedience or breach continues, the property attached may be sold, and out of the proceeds, the court may award such compensation as it thinks fit to the injured party, and shall pay the balance, if any, to the party entitled thereto. So இது வந்துட்டு not exceeding 1 year. இந்த அட்டாச்மெண்ட் பண்றாங்க இல்லையா, இது வந்து should not exceed 1 year. இந்த 1 இயருக்கு அப்புறமா கூட if the breach continues, அந்த பார்ட்டி வந்து தொடர்ந்து அந்த பிரீச் பண்ணிட்டே இருக்கிறாங்க, அந்த அஃபென்ஸ் கமிட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த ஆக்ட், அப்போ அந்த அட்டாச்மெண்ட் பண்ணிருக்க ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிட்டு amount of compensation will be given to the injured person. ஏதாவது மீதம் இருந்தது அப்படின்னா that will be given to the person. உறுத்து கட்டளை அல்லது வேறு கட்டளைக்கு கீழ்ப்படியாது இருப்பது அல்லது உறுத்து கட்டளையை மீறுவதால் விளைவு. 1வது விதியின் கீழ் அல்லது 2வது விதியின் கீழ் வழங்கப்பட்ட உறுத்து கட்டளை அல்லது இடைப்பட்ட வேறு கட்டளைக்கு கீழ்ப்படியா போது உறுத்து கட்டளையை வழங்கிய நீதிமன்றம் அல்லது எந்த நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கு மாற்றப்பட்டிருக்கிறதோ அந்த நீதிமன்றம் அத்தகைய உத்தரவுக்கு கீழ்ப்படியாத நபரை 3 மாதங்களுக்கு மேற்படாத ஒரு கால அளவுக்கு உரிமையில் சிறையில் அடைக்க கட்டளையிடலாம். இந்த விதியின்படி செய்யப்பட்ட பற்றுகை 1 ஆண்டிற்கு மேல் அமலில் இருக்கக்கூடாது. அந்த காலத்தின் முடிவில் உறுத்து கட்டளைக்கு கீழ்ப்படியாமை அல்லது மீறுகை தொடர்ந்து வருமானால் பற்றுகை செய்யப்பட்ட சொத்தை விற்பனை செய்யலாம் மற்றும் விற்பனை தொகையை நீதிமன்றம் அது தக்கதென கருதும் தரப்பினருக்கு வழங்கலாம். அதில் மீதி ஏதேனும் இருப்பின் அதனை உரிமையுடைய தரப்பினரிடம் கொடுத்தல் வேண்டும். Rule 3. Before granting injunction, court to direct notice to opposite party. The court shall in all cases, except where it appears that the object of granting the injunction would be defeated by the delay before granting an injunction, direct notice of the application for the same to be given to the opposite party, provided that where it is proposed to grant an injunction without giving notice of the application to the opposite party, the court shall record the reasons for its opinion that the object of granting the injunction would be defeated by delay and require the applicant to deliver to the opposite party or to send to him by registered post immediately after the order granting the injunction has been made, a copy of the application for injunction together with a copy of the affidavit filed in support of the application, a copy of the claim, and copies of documents on which the applicant relies, and to file on the day on which such injunction is granted or on the day immediately following that date, an affidavit stating that the copies aforesaid have been so delivered or sent. இப்போ நம்ம வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றோம் இன்ட்ரீம் ஆர்டருக்கு அப்படின்னா இன்ஜெக்ஷனுக்கு அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்டி should be given notice இல்லையா. பட் இஃப் தி கோர்ட் திங்ஸ் தட் நோட்டீஸ்லாம் கொடுத்தா அந்த டிலே ஆகும், அதனால எதுக்காக இந்த அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிருக்காங்களோ அந்த பர்பஸே வந்துட்டு சர்வ் ஆகாது அப்படின்றத கோர்ட் ஃபீல் பண்றாங்க அப்படின்னா அட் தட் டைம் வித்வுட் கிவிங் நோட்டீஸ் டு அப்போனன்ட் பார்ட்டி
stay can be interim injunction can be given. So இதெல்லாம் வந்து நம்ம எப்போ வாங்குவோம்னு பாத்தீங்கன்னா urgent petition வச்சு ஃபைல் பண்றோம் பாத்தீங்களா, அதுல நம்ம வாங்குவோம். ஓகேவா? சோ இந்த இதுல urgent petition வச்சு இமிடியேட்டா ஒரு ஐஏ கேஸ் ஃபைல் பண்ணும்போது நம்ம வாங்குறோம் இல்லையா, அப்ப நடக்கும். இப்ப கேஸ் ஃபைல் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஐஏ ஃபைல் பண்ணோம், டெம்பரரி இன்ஜங்ஷனுக்கு ஃபைல் பண்றோம் அப்படின்னா அந்த டைம் அட்வொகேட் அட்ரஸ் இருக்கும், நம்ம அவங்களுக்கு இமிடியேட்டா நம்ம நோட்டீஸ் கொடுக்கலாம். பட் இது வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி கேஸோட சேர்த்தே நம்ம ஐஏ ஃபைல் பண்றோம்னா, ஓகேவா? சோ இப்ப கோர்ட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப எமர்ஜென்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டரை கொடுத்துருவாங்க, இன்ஜெக்ஷன் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஃபர்தர் ஆர்டர்ஸ் ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் will be given to the plaintiff. இந்த நேரத்துல கண்டிப்பா பிளைண்டிஃபா தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்க தான் கேஸ் ஃபைல் பண்றாங்க. சோ அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா ஆப்போசிட் பார்ட்டிக்கு இந்த ஆர்டர் கிடைச்ச உடனடியா ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலியமா மேட்டர் should be conveyed, அதாவது இன்ஜெக்ஷன் கிராண்ட் பத்தி வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலியமா, அலாங் வித் என்னென்ன காப்பீஸ், அதாவது பெட்டிஷன் ஃபைல் பண்ணிப்போம் இல்லையா ஐஏக்காக, அந்த பெட்டிஷன் வித் அஃபிடவிட். நெக்ஸ்ட் வந்துட்டு பிளைண்ட், ஓகேவா, கேஸோட பிளைண்ட் ஒரிஜினல் பிளைண்ட் நம்ம ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம அந்த ஆர்டருக்காக நம்ம ரிலை பண்ணிருந்தோமோ பேஸ் பண்ணிருந்தோமோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம காப்பி அனுப்பணும். பிளஸ் என்ன டேட்ல அவங்க அப்பியர் ஆகி உடனடியா அவங்க இதெல்லாம் அனுப்பிட்டாங்க அப்படின்றதுக்கான ஒரு அஃபிடவிட்ட கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒண்ணு அன்னைக்கேவோ இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் ஹியரிங் என்னைக்கு இருக்கோ அன்னைக்குள்ள ஃபைல் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இன்ஜெக்ஷன் ஆர்டர் வித்வுட் கிவிங் நோட்டீஸ் ஆப்போசிட் பார்ட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா தி நெக்ஸ்ட் ஹியரிங் டேட் வில் பி வித்தின் 2 days. ஓகேவா? இப்போ இன்னைக்கு வந்துட்டு 1st of October வந்து இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராபப்லி ஆன் 3rd or 4th day வந்துட்டு ஹியரிங் கொடுத்துருவாங்க. ஸோ அன்னைக்கு நம்ம ப்ரூஃப் அஃபிடவிட்டை ஃபைல் பண்ணிடணும். உறுத்து கட்டளையை வழங்குவதற்கு முன்னர் நீதிமன்றம் எதிர்த்தரப்பினருக்கு அறிவிப்பு கொடுக்க பணித்தல். நீதிமன்றம் தாமதம் செய்வதால் உறுத்து கட்டளையை வழங்குவதற்கான நோக்கம் பயனற்று போய்விடும் என்று கருதினால் உடனடியாக உறுத்து கட்டளையை வழங்க வேண்டும். அப்படி இல்லாத போது ஒரு உறுத்து கட்டளையை வழங்குவதற்கு முன்பு அதற்கான விண்ணப்பத்தை பற்றிய அறிவிப்பை எதிர்த்தரப்பினருக்கு கொடுக்கப்படும்படி உத்தரவிடுதல் வேண்டும். வரமுறையாக உறுத்து கட்டளைக்காக மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பது பற்றி எதிர் மனுதாரருக்கு அறிவிப்பு கொடுக்காமல் உறுத்து கட்டளையை வழங்குவதற்கு நீதிமன்றம் கருதிடும் போது நீதிமன்றம் அதற்கான காரணங்களை பதிவு செய்தல் வேண்டும். உறுத்து கட்டளை வழங்கிய பின்பு உடனே உறுத்து கட்டளையின் மனுவின் ஒரு நகலை அபிடவிட் நகலுடன் எதிர் மனுதாரருக்கு அளித்திடவும் மற்றும் மனுதாரர் ஆதாரமாக கொள்கிற ஆவணங்களின் நகல்களையும் எதிர் மனுதாரருக்கு கொடுத்திடவும் நீதிமன்றம் உத்தரவிடும். உறுத்து கட்டளை வழங்கப்படுகின்ற நாளன்று அல்லது பதிவு அஞ்சல் மூலம் அந்த மனுவை அவருக்கு அனுப்பும்படி நீதிமன்றம் வாதிக்கு உத்தரவிடுதல் வேண்டும். சோ இப்ப இந்த எதனால நோட்டீஸ் கொடுக்காமலேயே நோட்டீஸ் ஆர்டர் பண்ணாமலேயே ஆர்டர் கொடுக்கறாங்க, இன்ஜெக்ஷன் ஆர்டர் கொடுக்கறாங்க அப்படிங்கிற ரீசன்ஸ அந்த கோர்ட்ல வந்து அந்த ஜட்ஜ் ரெக்கார்ட் பண்ணணும். உறுத்து கட்டளை வழங்கப்படுகின்ற நாளன்று அல்லது அந்த நாளுக்கு அடுத்து பின்வரும் நாளில் மேற்சொல்லப்பட்ட மனு அபிடவிட் மற்றும் ஆவணங்களின் நகல்கள் அவ்வாறு ஒப்புவிக்கப்பட்டு விட்டன அல்லது அனுப்பப்பட்டு விட்டன என்பதை உரைத்து ஒரு அபிடவிட்டை தாக்கல் செய்யும்படி உத்தரவிட வேண்டும். நெக்ஸ்ட் வந்து ரூல் 3A. Court to dispose of application for injunction within 30 days. Where an injunction has been granted without giving notice to the opposite party, the court shall make an endeavor to finally dispose of the application within 30 days from the date on which injunction was granted, and where it is unable so to do, it shall record its reason for such inability. உறுத்து கட்டளைக்கான விண்ணப்பத்தை 30 நாட்களுக்குள் முடிவு செய்தல் வேண்டும். எதிர்த்தரப்பினருக்கு அறிவிப்பு கொடுக்காமல் உறுத்து கட்டளை வழங்கப்பட்டிருக்கிற போது நீதிமன்றம் உறுத்து கட்டளை வழங்கப்பட்ட தேதியிலிருந்து 30 நாட்களுக்குள் உறுத்து கட்டளை சம்பந்தமான விண்ணப்பத்தின் மீதான விசாரணையை முடிவு செய்தல் வேண்டும். அவ்வாறு செய்ய முடியாத போது அதற்கான காரணங்களை பதிவு செய்தல் வேண்டும். ஸோ இந்த டெம்பரரி இன்ஜெக்ஷன் விதவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை 30 டேஸ்க்குள்ள டிசைட் பண்ணணும். அந்த 30 டேஸ்க்குள்ள அந்த பெட்டிஷனை டிஸ்போஸ் பண்ண முடியல அப்படின்னா என்ன ஆகும்னா என்ன ரீசனுக்காக அது எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்ற ரீசன்ஸை ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணணும். இது மெயினா என்ன ரீசனுக்காக ஆகும் அப்படின்னா ஆப்போனன்ட் பார்ட்டி கவுண்டர் ஃபைல் பண்ணிருக்க மாட்டாங்க, அவங்க டைம் வாங்கிட்டு இருப்பாங்க. ஓகேவா? இப்போ ஆப்போனன்ட் பார்ட்டி கவுண்டர் ஃபைல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும், இன்கொயரின்னு சொல்லுவாங்க. என்கொயரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் ஐஏ தொடர்பான ஒரு ஆர்டர் கொடுப்பாங்க. அதாவது ஒண்ணு அந்த இன்ஜெக்ஷன் ஆர்டரை வக்கேட் ஆயிடும், அப்படி இல்லைன்னா அந்த ஆர்டர் அப்சல்யூட் ஆயிடும். அப்சல்யூட் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னா டில் தி எண்ட் ஆஃப் தி கேஸோட ஜட்மெண்ட் டிகிரி வர வரைக்கும் இந்த ஆர்டர் வந்து ப்ரிவைல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்.
Rule 4. Order for injunction may be discharged, varied or set aside. Any order for an injunction may be discharged or varied or set aside by the court on application made thereto by any party dissatisfied with such order, provided that if in an application for temporary injunction or in any affidavit supporting such application, a party has knowingly made a false or misleading statement in relation to a material particular, and the injunction was granted without giving notice to the opposite party, the court shall vacate the injunction unless for reasons to be recorded it considers that it is not necessary so to do in the interest of justice. Provided further that where an order for injunction has been passed after giving to a party an opportunity of being heard, the order shall not be discharged, varied or set aside on the application of that party except where such discharge, variation or setting aside has been necessitated by a change in the circumstances or unless the court is satisfied that the order has caused undue hardship to that party. உறுத்து கட்டளையை நீக்குதல், மாற்றுதல் அல்லது ரத்து செய்தல். ஸோ இப்போ வந்துட்டு அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்துறாங்க, அந்த இன்ஜெக்ஷனை ஏதாவது சேஞ்ச் பண்றதுனாலோ இல்லைன்னா கேன்சல் பண்றதுனாலோ இல்லை செட்டசைட் பண்றதுனாலோ பண்ண முடியும் அப்படின்றதுதான். ஸோ உறுத்து கட்டளையினால் பாதிக்கப்பட்டவர் மனு தாக்கல் செய்ததன் பேரில் அந்த உறுத்து கட்டளையை நீக்கலாம் அல்லது மாற்றலாம் அல்லது ரத்து செய்யலாம். ஸோ இப்போ வந்து நான் தான் அஃபெக்டட் பார்ட்டி, எனக்கு ஆப்பனன்ட் பார்ட்டி வந்து பிளைன்டிஃப் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க, கூடவே இந்த ஐஏஓ ஃபைல் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க பெட்டிஷன், இங்க வந்து நான் ரெஸ்பாண்டன்ட் டிபெண்டன்ட். ஸோ எனக்கு வந்து இதுல பாதிப்பு இருக்கு அப்படின்ற போது இந்த மாதிரி ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்ததுனால எனக்கு ஒரு பாதிப்பு இருக்கு அப்படின்றத ஐ எம் அப்ளைங் பிஃபோர் தி கோர்ட் தட் telling all my grievances and the hardship that I have faced because of this interim order. Okay, apply பண்றேன். பண்ணதுக்கு அப்புறம் வரமுறையாக தற்காலிக உறுத்து கட்டளைக்கான மனு மற்றும் அபிடவிட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் போது அது தெரிந்த விவரத்தை கொடுத்து எதிர்த்தரப்பினருக்கு அறிவிப்பு கொடுக்காமலேயே உறுத்து கட்டளையை வழங்கப்பட்டிருந்தால் நீதிமன்றம் அத்தகைய உறுத்து கட்டளையை நீக்குதல் வேண்டும். ஸோ ஏதாவது சப்ரேஷன் ஆஃப் ஆக்ட்ஸோ இல்லைன்னா தப்பான திசை திருப்புற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டோ விஷயங்களோ சொல்லி அவங்க ஆர்டர் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அதை நம்மளோட அபிடவிட்ல சொல்லுவோம் இல்லையா, டிபெண்டன்ட் ரெஸ்பாண்டண்டா இருந்தா, ஸோ அப்ப வந்துட்டு அந்த ஆர்டரை கேன்சல் பண்ண முடியும். மேலும் வரமுறையாக வழக்கின் எதிர்த்தரப்பினருக்கு கேட்கப்படுவதற்கு ஒரு வாய்ப்பு அளித்த பின்பு உறுத்து கட்டளை வழங்கப்பட்டிருக்கும் போது சூழ்நிலைகளின் மாறுதலினால் அவசியப்பட்டிருக்கிற போது தவிர அல்லது எதிர்த்தரப்பினருக்கு தகாத கொடுமை விளைவித்திருப்பதாக நீதிமன்றம் கருதுகின்ற போதன்றி மற்றபடி எதிர்த்தரப்பினரின் விண்ணப்பத்தின் பேரில் அந்த உறுத்து கட்டளை நீக்கப்படுதலோ மாற்றுதலோ அல்லது ரத்து செய்யப்படுதலோ கூடாது. ஸோ இப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ரொம்ப ஹார்ட்ஷிப் காஸ் ஆயிருக்கு அப்படின்றத அவங்க சொல்றாங்க, நோட்டீஸ் கொடுத்துட்டு அந்த ஆர்டர் கொடுத்திருந்தா கூட ஹார்ட்ஷிப் காஸ் ஆயிருக்கு அப்படின்றத அவங்க சொல்றாங்க அப்படின்னா அந்த நேரத்துல அப்ளிகேஷன் பேஸ் பண்ணி அப்ப மட்டும்தான் அந்த ஆர்டர் வந்து கேன்சல் பண்ண முடியும். ரூல் 5. Injunction to corporation binding on its officers. An injunction directed to a corporation is binding not only on the corporation itself but also on all members and officers of the corporation whose personal action it seeks to restrain. கூட்டு நிறுவனத்திற்கான உறுத்து கட்டளை அதன் அலுவலர்களை கட்டுப்படுத்தல். ஒரு கூட்டு நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்ட ஒரு உறுத்து கட்டளை அந்த கூட்டு நிறுவனத்தை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அந்த கூட்டு நிறுவனத்தின் உறுப்பினர்கள் மற்றும் அலுவலர்களையும் கட்டுப்படுத்தும். ஸோ ஒரு கார்பரேஷன், ஒரு கூட்டு நிறுவனம் இருக்கு அப்படின்னா if any interim order temporary injunction is being granted against corporation அப்படின்ற போது கார்பரேஷன்ன்றது வெறும் பில்டிங் கிடையாது, அது ஆபீசர்ஸ். அந்த ஆபீசர்ஸ் தான் நம்ம பைண்ட் பண்றதுக்காக தான் நம்ம ஒரு ஆர்டர் வாங்குறோம் இல்லையா. ஸோ வெறும் கார்பரேஷன் அப்படின்னா இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஆபீசர்ஸ். ஸோ ஆபீசர்ஸ் அந்த வேலைகளை செய்யக்கூடாது, என்ன இன்ஜெக்ஷன் ஆர்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டரை அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. Rule 6. Power to order interim sale. The court may, on the application of any party to a suit, order the sale by any person named in such order and in such manner and on such terms as it thinks fit of any movable property being the subject matter of such suit or attached before judgment in such suit which is subject to speedy and natural decay or which for any other just and sufficient cause may be desirable to have sold at once. இடைக்கால உறுத்து கட்டளை வழங்குவதற்கான அதிகாரம். நீதிமன்றம் வழக்கின் தரப்பினர் ஒருவருடைய விண்ணப்பத்தின் பேரில் அத்தகைய வழக்கில் விடய பொருளாக இருக்கிற அல்லது தீர்ப்புக்கு முன்னர் ஜப்தி செய்யப்பட்டிருக்கிற அசையும் பொருள் விரைவாகவும் இயல்பாகவும் அழுகக்கூடியதாக இருந்தால் நியாயமான மற்றும் போதுமான காரணத்திற்காக நீதிமன்றம் தக்கதென கருதும் முறையிலும் நிபந்தனைகளின் பேரிலும் விற்பனை செய்யும்படி கட்டளையிடலாம்.
ஸோ இப்போ வந்துட்டு சப்ஜெக்ட் மேட்டர், அதாவது எதன் தொடர்பாக நம்ம கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோமோ அந்த ப்ராப்பர்ட்டியோ இல்லைன்னா கூட்ஸோ என்ன ஒரு சப்ஜெக்ட் மேட்டரோ அது வந்து ஈஸியா டிகே ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னா தட் கேன் பி சோல்டு ஆன் அப்ளிகேஷன். ஸோ நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி அதை சேல் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிருங்க இல்லைன்னா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, இது வந்து நாட் ஒன்லி இன் தி சூட் பட் ஆல்சோ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி அட்டாச்மெண்ட் ஆயிருந்ததுன்னா கூட அதை எக்ஸிகியூஷன் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நம்ம ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி இன்ட்ரீம் சேல் கேட்டு அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண சொல்லி சொல்லலாம். Rule 7. Detention, preservation, inspection, etc. of subject matter of suit. The court may, on the application of any party to a suit and on such terms as it thinks fit, make an order for the detention, preservation, or inspection of any property which is the subject matter of such suit or as to which any question may arise therein. For all or any of the purposes aforesaid, authorize any person to enter upon or into any land or building in the possession of any other party to such suit, and for all or any of the purposes aforesaid, authorize any samples to be taken or any observation to be made or experiment to be tried which may seem necessary or expedient for the purpose of obtaining full information or evidence. The provisions as to execution of process shall apply mutatis mutandis to persons authorized to enter under this rule. உரிமை வழக்கின் விடய பொருளாக இருப்பனவற்றை இருத்தி வைப்பது, பாதுகாப்பது அல்லது ஆய்வு செய்தல் முதலியன. நீதிமன்றம் வழக்கு தரப்பினரின் விண்ணப்பத்தின் பேரிலும் அது தக்கதென கருதும் நிபந்தனைகளின் பேரிலும், ஸோ எய்தர் ஆஃப் தி பார்ட்டிஸ் அதை அப்ளை பண்றது பேர்ல அத்தகைய வழக்கின் விடய பொருளாக இருக்கிற சொத்தை அல்லது அந்த சொத்தினை குறித்து அதில் பிரச்சனை எதுவும் எழலாகுமோ அந்த சொத்தை இருத்தி வைப்பதற்கு, பாதுகாப்பதற்கு அல்லது ஆய்வு செய்வதற்கு ஒரு கட்டளையை பிறப்பிக்கலாம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி என்ன சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டியை இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கோ இல்லைன்னா அதை ப்ரிசர்வ் பண்றதுக்கோ என்ன ஆக்ஷன் தேவையோ அதை வந்துட்டு செய்யலாம். மேற்சொல்லப்பட்ட எல்லா காரியங்களுக்காகவும் அல்லது அவற்றில் எதற்காகவும் அத்தகைய வழக்கின் தரப்பினர் ஒருவரிடமுள்ள நிலம் அல்லது கட்டடத்தில் இறங்குவதற்கு அல்லது அதனுள் நுழைவதற்கு நபர் ஒருவருக்கு அதிகாரம் அளிக்கலாம். ஸோ இந்த பிரிசர்வேஷன், டிடென்ஷன், இன்ஸ்பெக்ட் பண்றாங்க இல்லையா, அதுக்கான அதெல்லாம் பண்றதுக்கான பவர் வந்து நம்ம ஒரு பர்சனை ஆத்தரைஸ் பண்றோம் இல்லையா, அந்த பர்சனுக்கு அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ள என்டர் ஆகிறதுக்கோ இல்ல பில்டிங்குள்ள என்டர் ஆகிறதுக்கோ அந்த பவரை வந்து கொடுக்கலாம். மேற்சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றிற்காகவும் அல்லது அவற்றில் எதற்காகவும் முழுமையான தகவல் அல்லது சாட்சியம் பெறுவதன் பொருட்டு அவசியம் என்று தோன்றலாகும் மாதிரிகளை எடுக்க அல்லது பார்வையிட அல்லது சோதனை எதையும் செய்ய அதிகாரம் அளிக்கலாம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டில இருந்து தேவையான சாம்பிள்ஸோ இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணனாலோ இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த இன்வெஸ்டிகேட் பண்ணோம்னாலோ அதுக்கு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னாலோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு பவர் கொடுக்கலாம். நீதிமன்ற கட்டளையை நிறைவேற்றுவது குறித்த வகைமுறைகள் அவசியமான மாறுதல்களுடன் இந்த விதியின்படி நுழைவதற்கு அதிகாரம் அளிக்கப்பட்ட நபருக்கு பொருந்தும். ஸோ இப்போ வந்து ஒரு பர்சன் ஒரு டிகிரி எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ஒரு பர்சனுக்கு ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க கோர்ட் ஆஃபீஸருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்ன பவர் இருக்குமோ அதே பவர் இப்போ இந்த ரூல் 7 மூலியமா ஆத்தரைஸ் பண்ற பர்சனுக்கும் உண்டு. Rule 8. Application for such orders to be after notice. An application by the plaintiff for an order under Rule 6 or Rule 7 may be made at any time after institution of the suit. An application by the defendant for a like order may be made at any time after appearance. Before making an order under Rule 6 or Rule 7 on an application made for the purpose, the court shall accept where it appears that the object of making such order would be defeated by the delay, direct notice thereof to be given to the opposite party. அத்தகைய கட்டளைகளுக்கான விண்ணப்பம். வாதியால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் 6வது அல்லது 7வது விதியின் படியான ஒரு கட்டளைக்கான மனுவை வழக்கின் எந்த சமயத்திலும் தாக்கல் செய்யலாம். ஸோ ஒரு கேஸ் ஃபைல் பண்ணினதுக்கு அப்புறம் ரூல் 6 இல்லைன்னா ரூல் 7 படி இந்த நேரத்துல அந்த அப்ளிகேஷனை ஃபைல் பண்ண முடியும். அதாவது ப்ராப்பர்ட்டிக்குள்ள என்டர் ஆகி இன்ஸ்பெக்ட் பண்றது அதை பத்தின எல்லா ஒரு விஷயத்தையும் ஃபைல் பண்ணலாம். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, அட்வொகேட் கமிஷன் எடுக்கும்போதே நான் சொல்லியிருந்தேன் என்னன்னா ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ள ஒரு அட்வொகேட் கமிஷன் நுழைஞ்சு சர்வே பண்றது இல்லைன்னா இன்ஸ்பெக்ட் பண்றது அதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயம் எல்லாமே இதுக்குள்ளதான் இன்க்ளூடட். இந்த டெம்பரரி இன்ட்ரீம் ஆர்டர் மூலியமா தான் அதை நம்ம ஃபைல் பண்ணுவோம். பிரதிவாதியும் அது போன்ற ஒரு கட்டளைக்கான மனுவை வழக்கு தொடுக்கப்பட்ட பின்பு எந்த சமயத்திலும் தாக்கல் செய்யலாம். ஸோ திஸ் கேன் ஆல்சோ பி ஃபைல்ட் பை தி டிஃபெண்டன்ட். அதன் பொருட்டு தாக்கல் செய்யப்பட்ட மனுவின் பேரில் 6வது விதி அல்லது 7வது விதியின்படி ஒரு கட்டளை இடப்படுவதற்கு முன்பு
நீதிமன்றம் அத்தகைய கட்டளையிடப்படுவதன் நோக்கம் தாமதம் காரணமாக பயனற்றாகிவிடும் என்று கருதுகிற போதன்றி மற்றபடி எதிர் தரப்பினருக்கு அது குறித்து அறிவிப்பு கொடுத்தல் வேண்டும். ஸோ இந்த ரூல் 6 ரூல் 7க்காக ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணும்போது ஏதாவது ஒரு பார்ட்டி if a notice is given, it will cause unnecessary delay and the purpose of the application will be dissolved அப்படின்ற போது மட்டும்தான் ஆப்போனன்ட் பார்ட்டிக்கு நோட்டீஸ் கொடுக்காம இந்த ரூல் 6 ரூல் 7 பேர்ல ஆர்டர் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா opponent party should be given notice. Rule 9. When party may be put in immediate possession of land, the subject matter of the suit. That land paying revenue to government or a tenure liable to sale is the subject matter of the suit if the party in possession of such land or tenure neglects to pay the government revenue or the rent due to the proprietor of the tenure as the case may be, and such land or tenure is consequently ordered to be sold. Any other party to the suit claiming to have an interest in such land or tenure may, upon payment of the revenue or rent due previously to the sale and with or without security at the discretion of the suit, be put in immediate possession of the land or tenure. And the court in its decree may award against the defaulter the amount so paid with interest thereon at such rate as the court thinks fit, or may charge the amount so paid with interest thereon at such rate as the court orders in any adjustment of accounts which may be directed in the decree passed in the suit. உரிமை வழக்கின் விடய பொருளாக உள்ள நிலத்தினை தரப்பினரிடம் எப்போது உடனடியாக ஒப்படைக்கலாம்? அரசாங்கத்திற்கு வரி செலுத்தும் நிலம் அல்லது விற்பனைக்கு உள்ளாகிற நில உரிமை முறை வழக்கில் விடய பொருளாக இருக்கிற போது அத்தகைய நிலத்தை பெற்றுள்ள தரப்பினர் அரசாங்கத்திற்கு வரி செலுத்தாததற்காக அல்லது குத்தகை செலுத்தாததற்காக கொடுக்கப்பட வேண்டிய தொகைக்காக அத்தகைய நிலத்தை விற்க கட்டளையிடப்பட்டிருக்கிற போது அத்தகைய நிலம் அல்லது நில உரிமை முறையில் உரிமை கோருகிற வழக்கின் வேறு நபர் எவரும் வழக்கு தரப்பினர் கொடுக்கப்பட வேண்டிய வரி அல்லது குத்தகையை விற்பனைக்கு முன்னர் செலுத்துவதன் பேரில் நீதிமன்றத்தின் விருப்பப்படி பிணையத்துடனோ இல்லாமலும் நிலம் அல்லது நில உரிமை முறையை அந்த நபரிடம் உடனடியாக கொடுத்தல் வேண்டும். தொகையை செலுத்த தவறுபவர் அந்த தொகையுடன் நீதிமன்றம் தக்கதென கருதும் விதத்தில் வட்டி சேர்த்துக் கொள்ளும்படி தீர்ப்பளிக்கலாம் அல்லது அந்த வழக்கில் பிறப்பிக்கப்படும் தீர்ப்பாணையில் உத்தரவிடப்படலாகும் கணக்குகள் சரி செய்வது எதன் போதும் அவ்வாறு செலுத்தப்பட்ட தொகைக்கு நீதிமன்றம் கட்டளையிடுகிற வீதத்தில் வட்டி விதிக்கலாம். இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ பே பண்ற லேண்ட் அப்படின்னா அந்த நேரத்துல அதுக்கு இல்ல லீஸ்க்கு எடுத்திருக்க லேண்ட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து அப்படின்னா நான் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் நான் பே பண்ணல, ஸோ அதனால அட்டாச்மெண்ட்ல இருந்து சேல் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த லேண்ட்ல வேற யாராவது கிளைம் பண்றாங்க அப்படின்னா தட் பார்ட்டி கேன் பே தட் சப்சிக்வெண்ட் அமௌண்ட், என்ன அமௌண்ட் வந்து சொல்லியிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை வந்துட்டு பே பண்ணிட்டு அவங்க வந்து உடனே பொசிஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ யாருக்கு அகேன்ஸ்டா கேஸ் நடந்தா அந்த டிஃபால்ட்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது அமௌண்ட் சேர வேண்டியதா இருக்குன்னா வித் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு கொடுத்து முடிச்சிருவாங்க. ரூல் 10. Deposit of money etc. in court where the subject matter of a suit is money or some other thing capable of delivery and any party thereto admits that he holds such money or other thing as a trustee for another party or that it belongs or is due to another party, the court may order the same to be deposited in court or delivered to such last named party with or without security subject to the further direction of the court. நீதிமன்றத்தில் பணத்தை வைப்பீடு செய்தல் முதலியன பணம் அல்லது ஒப்புவிக்கத்தக்க வேறு ஏதாவது பொருள் வழக்கின் விடய பொருளாக இருக்கின்ற போது வழக்கின் தரப்பினர் எவரும் அத்தகைய பணம் அல்லது வேறு பொருளை வேறு தரப்பினரின் ட்ரஸ்டியாக வைத்திருப்பதாகவோ அல்லது அது வேறு தரப்பினருக்கு சொந்தமானது அல்லது வேறு தரப்பினருக்கு கொடுபட வேண்டியது என்றோ கூறுகின்ற போது அந்த பணத்தை அல்லது பொருளை நீதிமன்றத்தில் வைப்பீடு செய்ய வேண்டும் என்று அல்லது கடைசியாக பெயர் குறிக்கப்பட்ட தரப்பினரிடம் பிணையத்துடனோ இல்லாமலோ ஒப்புவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கட்டளையிடலாம். ஸோ எனக்கு நான் சப்ஜெக்ட் மேட்டர் வந்து மணியா இருக்குது இல்லை ஏதோ ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டி டெலிவரி பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டியா இருக்குது அப்படின்னா விஷயமா இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து வேற ஒருத்தவங்களோடது அப்படின்னு நான் சொன்னாலும் கோர்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை கோர்ட்ல டெபாசிட் பண்ண சொல்லலாம். இல்லைன்னா வந்துட்டு எந்த பர்சனுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோமோ அந்த பர்சனுக்கு நம்ம கொடுக்க சொல்லி கோர்ட் ஆர்டர் பண்ணலாம். ஸோ இதோட வந்துட்டு ஆர்டர் 39 முடிஞ்சது, அதாவது டெம்பரரி இன்ஜங்ஷன்ஸ் அப்படின்றது முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி எல்லா ரிலீஃப்க்குமே வந்துட்டு நம்ம கேஸ் நடக்கும் போதே நம்ம ஃபைல் பண்றது தான் இந்த ஒரு இன்ட்ரீம் அப்ளிகேஷன் நம்ம ஃபைல் பண்றோம் டெம்பரரி இன்ஜெக்ஷனுக்காக. ஸோ இது வந்து எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்னா unless the order gets vacated, அப்படி இல்லைன்னா it will exist till the case gets over. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா it
it is related to appointment of receivers. ஒரு ரிசீவர் அப்பாயிண்ட் பண்ணி அது தொடர்பான மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான ப்ரொசீடிங்ஸ் தான் வந்துட்டு இந்த இன்டர்லாகுலேட்டரி ப்ரொசீடிங்ஸை பார்க்க போகுது. ஸோ திஸ் இஸ் பீங் டெல்ட் அண்டர் ஆர்டர் 40 which has 5 rules. Rule 1. Appointment of receivers. Where it appears to the court to be just and convenient, the court may by order appoint a receiver of any property, whether before or after decree, remove any person from the possession or custody of the property, commit the same to the possession, custody or management of the receiver, and confer upon the receiver all such powers as to bringing and defending suits and for the realization, management, protection, preservation and improvement of the property, the collection of the rents and profits thereof, the application and disposal of such rents and profits, and the execution of documents as the owner himself has, or such of those powers as the court thinks fit. Nothing in this rule shall authorize the court to remove from the possession or custody of property any person whom any party to the suit has not a present right to remove. வழக்கு சொத்து பேணுனர்களை நியமித்தல். நீதிமன்றத்திற்கு நியாயமாகவும் வசதியாகவும் இருப்பதாக தோன்றுகிற போது நீதிமன்றம் கட்டளை மூலம் தீர்ப்பாணைக்கு முன்பு அல்லது பின்பு வழக்கு சொத்தினை பொறுத்து ஒரு வழக்கு சொத்து பேணுனரை நியமிக்கலாம். ஸோ வந்துட்டு டிகிரிக்கு முன்னாடியும் அப்பாயிண்ட் பண்ணலாம் தேவைப்பட்டுச்சுன்னா, அப்படி இல்லைன்னா டிகிரி முடிஞ்சதுக்கு அப்புறமும் அப்பாயிண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு எந்த மாதிரி மெயினா கம்பெனி கேசஸ்ல தான் நிறைய நடக்கும், இல்லைன்னா பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா அதுல தான் நிறைய நடக்கும். இது ஆஃப்டர் டிகிரின்றாங்களா, இது எப்படின்னா பிரிலிமினரி டிகிரி முடிச்சதுக்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் ரிசீவர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி கணக்கு வழக்குலாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் செட்டிங் தி அக்கவுண்ட்ஸ் ஃபைனல் டிகிரி வில் பி பாஸ்ட் இன் கேஸ் ஆஃப் டிசல்யூஷன். ஸோ இதுக்கு கூட வந்து நம்ம ரிசீவரை அப்பாயிண்ட் பண்ணுவோம். எந்த நபரையும் சொத்தினை சுவாதீனத்தில் வைத்திருப்பதிலிருந்து அல்லது பாதுகாப்பில் வைத்திருப்பதிலிருந்து நீக்கலாம். ஸோ யாராவது அந்த பொசிஷனோ இல்லை கஸ்டடியிலோ இருக்காங்கன்னா அவங்கள வந்து நீக்க முடியும், ரிலீஸ் பண்ண முடியும். அந்த சொத்தை வழக்கு சொத்து பேணுனரின் சுவாதீனத்தில் பாதுகாப்பில் அல்லது மேலாண்மையில் ஒப்படைக்கலாம். மற்றும் ஸோ யாராவது ஒருத்தங்க அந்த ப்ராப்பர்ட்டியோட பொசிஷன் கஸ்டடியில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள ரிலீவ் பண்ணிட்டு இல்லைன்னா அவங்கள நீக்கிட்டு டெர்மினேட் பண்ணிட்டு ரிசீவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். வழக்குகள் கொண்டு வருதல், அவற்றில் எதிர்வாதம் செய்தல் ஆகியவை குறித்து மற்றும் சொத்தினை கைக்கொள்ளுதல், மேலாண்மை செய்தல், பாதுகாத்தல், பராமரித்தல், மேம்பாடு செய்தல், அதன் குத்தகைகளை வசூலித்தல், அத்தகைய குத்தகைகளையும் ஆதாயங்களில் ஈடுபடுத்தல், செலவு செய்தல், ஆவணங்களை எழுதி கொடுத்தல் ஆகியவை குறித்து சொத்தின் சொந்தக்காரர் போன்ற எல்லா அதிகாரங்களையும் நீதிமன்றம் வழக்கு சொத்து பேணுனருக்கு வழங்கலாம். ஸோ இப்போ அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான எல்லா ஆக்ஷன்ஸையும் வந்துட்டு எல்லா விஷயங்களும் எல்லா டெசிஷன்ஸையும் will be taken by the receiver stepping into the shoes of the owner. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே வந்து ரிசீவர் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தரைஸ் பண்ணுவாங்க கோர்ட்ல. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான கேசஸ் வந்துட்டு ஃபைல் பண்ணலாம், இல்லைன்னா கேசஸ் அந்த டிஃபெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்ஸ் மேனேஜ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணலாம், ப்ராப்பர்ட்டி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அதை பண்ணலாம். அவங்களோட ப்ராஃபிட்ஸ் அதை செட்டில்மெண்ட் அதை எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். ஸோ இந்த எல்லா விஷயங்களும் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ணணும், சேல் ஏதாவது டீட் ஏதாவது பண்ணணும்னா அதையும் ரிசீவரே வந்து பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ரிசீவர் ஓனருக்கு பதிலாக ரிசீவர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ரூல் நமக்கு இருக்கு. இந்த விதியில் உள்ள எதுவும் அந்த நபரை சொத்தின் சுவாதீனத்திலிருந்து அல்லது அதனை கைவசத்தில் வைத்திருப்பதிலிருந்து நீக்குவதற்கு வழக்கின் தரப்பினர் எவருக்கு அப்போதைக்கு உரிமை இல்லையோ அந்த நபரை அவ்வாறு நீக்குவதற்கு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் அளித்தல் கூடாது. ஸோ ரைட்டே இல்லாத பார்ட்டியின் சார்பா அந்த மாதிரி ஒரு ரிசீவரை வந்துட்டு கோர்ட் அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது இந்த ரூல் படி அப்படின்றது சொல்லிடுறாங்க. Rule 2. Remuneration. The court may by general or special order fix the amount to be paid as remuneration for the services of the receiver. ஊதியம். நீதிமன்றம் பொது கட்டளை அல்லது சிறப்பு கட்டளை மூலமாக வழக்கு சொத்து பேணுனரின் பணிக்காக ஊதியமாக கொடுக்கப்பட வேண்டிய தொகையை நிர்ணயிக்கலாம். ஸோ ஒரு ஆர்டர் கொடுத்து அந்த ஆர்டர்ல இவ்வளோ அமௌண்ட் should be given to receiver for maintaining all these things remuneration கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். Duties. Every receiver so appointed shall furnish such security if any as the court thinks fit, duly to account for what he shall receive in respect of the property, submit his accounts at such periods and in such form as the court directs, pay the amount due from him as the court directs, and be responsible for any loss occasioned to the property by his willful default or gross negligence. கடமைகள். அவ்வாறு நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு வழக்கு சொத்து பேணுனரும் சொத்திலிருந்து அவர் என்ன பெறுவாரோ
அவற்றிற்கு உரியவாறு கணக்கு காட்டுவதற்காக நீதிமன்றம் தக்கதென கருதும் பிணையம் ஏதேனும் இருப்பின் அதை கொடுத்தல் வேண்டும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிக்கு இவர் வந்துட்டு ரிசீவர் அப்பாயிண்ட் பண்றது மூலியமா அவருக்கு என்ன கிடைக்குமோ அதுக்கு ஈக்குவலா வந்துட்டு இவரு செக்யூரிட்டி பர்னிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நீதிமன்றம் கட்டளையிடும் அத்தகைய காலங்களில் நீதிமன்றம் குறிப்பிடும் படிவத்தில் கணக்கை சமர்ப்பித்தல் வேண்டும். எவ்வளவு நாளைக்கு வந்து அவர் ரிசீவரா அப்பாயிண்ட் ஆயிருக்காரோ அவரோட டியூரேஷன் இருக்கோ அவ்வளவு நாளைக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பரா சப்மிட் பண்ணணும். அவரால் வழக்கு சொத்து பேணுனரால் கொடுக்கப்பட வேண்டிய தொகையை நீதிமன்றம் உத்தரவிடுகிறவாறு செலுத்துதல் வேண்டும். ஸோ எந்த மாதிரி பே பண்ணணும்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லுதோ அந்த மாதிரி பே பண்ணணும். அவர் வழக்கு சொத்து வேண்டுமென்றே செய்த தவறு அல்லது கவனமற்ற செயலால் சொத்துக்கு ஏற்பட்ட நட்டம் எதற்கும் பொறுப்பாதல் வேண்டும். ஸோ அவரோட டிஃபால்ட்னால அவரோட தப்புனால ஏதாவது ஒரு லாஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு அவர் தான் பொறுப்பு, அவர் தான் அதை காம்பன்சேட் பண்ணணும். Rule 4. Enforcement of receiver's duties. Where a receiver fails to submit his accounts at such periods and in such form as the court directs, or fails to pay the amount due from him as the court directs, or occasions loss to the property by his willful default or gross negligence, the court may direct his property to be attached, may sell such property, and may apply the proceeds to make good any amount found to be due from him, or any loss occasioned by him, and shall pay the balance, if any, to the receiver. வழக்கு சொத்து பேணுனரின் கடமைகளை அமல்படுத்துதல். ஒரு வழக்கு சொத்து பேணுனர் நீதிமன்றம் உத்தரவிடும் கால அளவுகளிலும் படிவத்திலும் கணக்குகளை சமர்ப்பிக்க தவறுகிற போது, அவரால் கொடுக்கப்பட்ட தொகையை நீதிமன்றம் உத்தரவிடுகிறபடி செலுத்த தவறுகிற போது, அல்லது அவர் வேண்டுமென்றே செய்த தவறு அல்லது கவனமின்மையான காரணமாக சொத்துக்கு நட்டம் ஏற்படுத்த போது நீதிமன்றம் அவரது சொத்தை ஜப்தி செய்வதற்கு உத்தரவிடலாம் மற்றும் அத்தகைய சொத்தினை விற்பனை செய்யலாம். மேலும் அவரால் கொடுபட வேண்டியதாக காணப்பட்ட தொகை எதையும் அல்லது அவரால் விளைவிக்கப்பட்ட நட்டம் எதையும் வழக்கு சொத்து பேணுனரின் சொத்தை விற்பனை செய்ததன் மூலம் வசூலித்து கொண்ட பிறகு அதில் மீதி இருக்கும் தொகையை வழக்கு சொத்து பேணுனருக்கு கொடுத்தல் வேண்டும். ஸோ இப்போ ரூல் 3ல வந்துட்டு அவருக்கு என்னென்னலாம் டியூட்டி இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ ரூல் 4ல என்ன அப்படின்னா, சப்போஸ் ஹி ஃபெயில்ஸ் இன் தோஸ் டியூட்டிஸ், அவர் என்ன அமௌண்ட் பே பண்ண வேண்டியதோ அதை வந்து அவர் பே பண்ணாம போயிட்டாருனாலோ, இல்லைன்னா அவரோட வில்ஃபுல் டிஃபால்ட்னால ஹி ஹஸ் கமிட்டட் சம் ராங் அண்ட் சம் லாஸ் ஹஸ் அக்கர்ட் அப்படின்ற போது அந்த லாஸ்க்கு இவர் தான் ரெஸ்பான்சிபிள் இல்லையா. அந்த அமௌண்ட் இவர் பே பண்ணாம போயிட்டாலும் என்ன ஆகும் அப்படின்னா, ரிசீவரோட ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணி சேல் பண்ணிடுவாங்க. சேல் பண்ணி அந்த அமௌண்ட்டை யாருக்கு வந்துட்டு கட்டணுமோ, இல்லைன்னா கோர்ட்டுக்கு கட்டணும்னா கோர்ட்டுக்கு வந்து கொடுத்துடணும், கட்டிட்டு மீதி ஏதாவது இருக்கு, ரிமைனிங் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா தட் வில் பி கிவன் டு தி ரிசீவர். ஸோ இப்போ ரிசீவர் அப்படின்றது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது, அது வந்து ஒரு ரெம்யூனரேஷன் இருக்கும், அது ஒரு ஒர்க் தான். பட் அட் தி சேம் டைம் இட் ஹாஸ் நியூமரஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். If the receiver fails in those responsibilities, he is liable to compensate the same. So சும்மா வந்துட்டு கணக்கு பார்க்க சொன்னாங்க, ஒரு சும்மா இருந்துட்டு அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அக்கௌண்ட் செட்டில் பண்ணிட்டு அக்கௌண்ட் சப்மிட் பண்ணிட்டு ரெம்யூனரேஷன் வாங்கிட்டு போவாங்க அப்படின்றதுலாம் கிடையாது. சப்போஸ் ஏதாவது லாஸ் அக்கர் ஆயிருக்குது அவரோட டியூரேஷன் பீரியட்ல அப்படின்னா அதுக்கான லாஸ் எல்லாத்துக்குமே வந்து he is responsible. So he is at the risk of his property being attached. Rule 5. Then collector may be appointed as receiver. Where the property is land paying revenue to the government or land of which the revenue has been assigned or redeemed, and the court considers that the interest of those concerned will be promoted by the management of the collector, the court may, with the consent of the collector, appoint him to be receiver of such property. எப்போது மாவட்ட ஆட்சியரை வழக்கு சொத்து பேணுனராக நியமிக்கலாம் என்பது. சொத்தானது அரசாங்கத்துக்கு தீர்வை செலுத்தும் நிலமாக அல்லது நிலத்தின் தீர்வை உரிமை ஒருவருக்கு அளிக்கப்பட்டிருக்கிற அல்லது மீட்கப்பட்டிருக்கிற நிலமாக இருந்து சம்பந்தப்பட்டவர்களின் நலன்கள் மாவட்ட ஆட்சியரின் நிர்வாகத்தால் வளரக்கூடும் என்று நீதிமன்றம் கருதுகிற போது நீதிமன்றம் மாவட்ட ஆட்சியரின் சம்மதத்துடன் அத்தகைய சொத்துக்கு மாவட்ட ஆட்சியரை வழக்கு சொத்து பேணுனராக இருக்கும்படி நியமிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு லேண்ட் அலாட்மெண்ட்லாம் நடந்திருக்கு அப்படின்னா அந்த லேண்ட் அலாட்மெண்ட்லாம் இருக்கும்போது it would be much better if collector looks over those properties அப்படின்றது இருக்குது அப்படின்னா அந்த நேரத்துல கலெக்டரோட பெர்மிஷனோட அவரை ரிசீவரா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதோட வந்துட்டு இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷன்ஸ் அப்படின்ற டாபிக் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. We have only one more unit remaining, so that we will have it in next lecture. Thank you.